मैंने माँ सिवा को देखा वहाँ सर बसर है धोखा। मैंने माँ सिवा को देखा वहाँ सर बसर है धोखा। तुम्हें जब भी है पुकारा मेरी हर दुआ सुनी है। मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लो लगी है। சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ் தலைப்பு ஒரே தலைப்பு எல்லாரும் பேசணும் இன்ஷா அல்லாஹ் ஜி சல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அன்புள்ள நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். பயான் பேசுறவங்க தான் முகத்தை பார்க்கணும், இதுதான் கவனம் இருக்கணும். வேற எந்த பக்கம் பார்த்தாங்கன்னா ராசிமலா இதுதான் பொறுப்பு. பயான்கிட்ட பேசிட்டு அப்படி வெளியே அனுப்பிச்சுக்கணும். சஹருக்கு வந்து சாப்பிட்டு போகணும். பயான் கேட்க வந்தவங்க முழு சிந்தனை இங்கே இருக்கணும். பக்கத்தில் வேற பக்கம் அந்த பக்கம் சிந்தனை எங்கேயும் போகக்கூடாது. ஜி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஞானங்களை இங்கு பரிமாறப்படுகிறது. இது ஷேഖமார்கள் சொல்லுவார்கள், ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸுடைய நிச்சோடு, ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸுடைய சாறுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஞானங்கள், இங்கு பேசப்படக்கூடிய அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே குர்ஆன் ஹதீஸுடைய நிச்சோடு. குர்ஆன் இருந்தது, அதன் ஆயத்துகள் இருந்தது, தர்ஜுமாக்கள் இருந்தது, தஃப்சீர்கள் இருந்தது, ஆயிரக்கணக்கான தஃப்சீர்கள் இருந்தது. ஆனா குர்ஆன் நமக்கு இன்பமா இல்லை, நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இல்லை, நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியதாக இல்லை, நம்ம அதுல பரிபூர்ணமா விளங்கிக்க முடியல. இன்னைக்கு குர்ஆன் நமக்கு ஷேഖமார்களுடைய நாவிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்பு இன்னைக்கு நம்மிடத்துல தஃப்சீர் பெறப்படுது. நம்ம குர்ஆனுக்கு விளக்க சொல்றோம். இன்னைக்கு குர்ஆனை பார்த்தா நமக்கு அல்லாஹ் இதை சொல்ல வர்றானா, இது அல்லாஹ்விடத்திலே இதைதான் அல்லாஹ்விடத்திலே பேசுறானா என்று குர்ஆன் நமக்கு மாற்றமானது நமக்கு சொல்லி தரக்கூடியதாக இருக்கு. காட்டி கொடுத்தாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமா, இந்த கலிமா இருக்குமா, இதை விளக்குவதற்கு தான், இதை நமக்கு திரும்ப திரும்ப காட்டி கொடுப்பதற்கு தான், அதை விளங்கி அது வேற வேற மாடல்ல சொல்றதுதான் குர்ஆன் வந்திருக்கு. யாரு அந்த கலிமாவை புழங்க ஆரம்பிச்சாங்களோ அப்படி மன்ஃபஅத், அதுக்கான பிரயோஜனங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அல்லாஹ் சொல்றான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், எது நல்ல முறையோ அதை கொண்டு நீ பகரமாக்கு, அதை கொண்டு நீ தடுத்துக்கொள். அதாவது உங்களை யாராவது தொந்தரவு பண்ணாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க, உங்களுக்கு நோவினை கொடுத்தார்கள், அவர்களுக்கு நீ பகரம் கொடுக்கும் பொழுது திரும்ப அவர் அடித்த மாதிரி அடிச்சு, அவர் அடிக்கிற மாதிரி துன்புறுத்தி இது செய்ய தேவையில்லை. எது ரொம்ப அஹ்சனான அழகான முறையா இருக்குமோ அதை கொண்டு நீ பகரம் அளித்துக்கொள் அப்படின்னு சர்கானா சொன்னாங்க. இதை குர்ஆன் நம்ம பார்த்துருக்கோம், நல்லபடி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலாம். சர்கானா என்ன காட்டி கொடுத்தாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இதுஃபா பில்லதி அஹ்சன். அஹ்சன்னா என்ன? இஹ்சான். இஹ்சான்னா என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ்வை நீ பார்ப்பது, முஷாஹதா முராகபா, இந்த ரெண்டும் உன்னிடத்திலே வர வேண்டும். யார் சூரத்துல? எதிரியுடைய சூரத்துல. யார் உன்னை எதிர்க்க வருகிறார்களோ, உனக்கு யார் தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்களுடைய சூரத்துல இந்த நிலை உனக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன தெரியுமா ஆகும்? இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், யாருக்கு மத்தியிலே விரோதம் இருக்கிறதோ கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் நெருங்கிய நண்பனா ஆயிரா அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. ஏன்? ஏன்னா ஒவ்வொரு வஸ்துவுமே
ஒவ்வொரு வசதியும் யார் இருக்கா? மௌலா இருக்கா. அந்த மௌலா என்ன விரும்புறான்? அந்த அல்லாஹ் அடியாரத்துல விரும்பக்கூடிய காரியங்கள் மிக உயர்ந்த காரியம் என்ன? நம்ம எல்லாம் சேர்ந்து தொழுகணும், நம்ம எல்லாம் சேர்ந்து வணக்க வழிபாடுகள் செய்யணும், நம்ம எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யணும், நம்ம எல்லாம் சேர்ந்து நோன்பு வைக்கணும். இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த அந்தஸ்துல எந்த அதிகமும் இல்லை, எந்த குறைச்சலும் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அடியார்கள்ட்ட? நான் அந்த சூரத்துல இருக்கிறேன்னா இல்லையா, அதை நீ பாருன்னு நல்லா சொல்றேன். அந்த சூரத்துல நான் வந்திருக்கிறேன், நான் தான் அந்த சூரத்தை சுமந்து வந்தேன். நான் சுமந்து வந்தேன், என்னை எனக்காக வேண்டி என்னை காட்டுகிறேன், நீ என்ன செய், அதே பார்வை கொண்டு என்னை பாரு. ஒருத்தர் நாய் கொண்டு வர்றான், நாயை பிடிச்சிக்கிட்டு வர்றான். நாய் ஒன்று பார்த்து உருங்குது. புதுசாக தாடி வச்சுருவனை பார்த்தா அதுக்கு வந்து பார்க்க தாடி இல்லாத ஆளை பார்த்துட்டு தாடி வச்சுக்கணும். ஏன்னா அது ஷர்ரு தானே, அது ஹைரை பார்த்தா குறைக்கும். உருங்க நாய். இவை நாயை சமாதானப்படுத்துதா? இப்போ நாயுடைய அந்த கயிறு கையில் வச்சிருக்கானே அவனை சமாதானப்படுத்துவியா? யாரை சமாதானப்படுத்தணும்? என்ன செய்யணும்? சார் நீங்கள் பயப்படாங்க சார், அவர் சொல்லிட்டாரு ஷூ அப்படின்னு. அவர் நாயை பார்த்து உசுங்கிறாரு, நாய் சும்மா. நீ அவர் கையில் பிடிச்சிருக்கு, அவரை சமாதானப்படுத்தாம அவரை வருத்தப்படுத்திக்கிட்டு நாயை சமாதானம், நாயே நீ கொஞ்சறேன், உன்னை கெஞ்சறேன், பார்க்க எவ்வளோ அழகா இருக்கிற, அதை வர்ணிக்கிறான். நாயின் பக்கம் மொத்த வச்சு ஆயிட்டான். ஜி தம்பி எக்கோ எடுத்துரு. இந்த நாயை வந்து யார் கையில் பிடிச்சிருக்கிறாரோ அவர் பக்கம் மொத்த வச்சு ஆமாட்டான், அவரை வருத்தப்படுத்துறான். இப்ப நம்ம கதி அப்படிதான் பாருங்க ஜி, நம்ம கதி எப்படி? இந்த சிருஷ்டிகள் யார் தன் கைவசம் வச்சிருக்கிறேன்னு சொல்றானோ அந்த அல்லாஹ்வை வருத்தப்படுத்தியவர்களா சிருஷ்டிகளை தனது கட்டணும்னு அல்லாஹ் சொல்றான். வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லாஹு ஆகிதும் பிநாசியத்தியா. நாய்க்குட்டிய கழுத்துல கைத்த போட்டு கையில வச்சிருக்கானே அவன் மீறி அந்த நாய் பாயாது. அதே மாதிரி சாரே காயினாத் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதையெல்லாம் என் கையில வச்சிருக்கிறேன். நீ என்னைய வருத்தப்படுத்திட்டு சிருஷ்டியை சந்தோஷப்படுத்தினால் அது உன்னை ஆதரிக்க நினைக்கிற ஒரு கால் நடக்காது. கலந்துங்களா? நடக்கவே நீ கையில யார் கையில் இருக்குதோ என்ன சந்தோஷப்படுத்து ஜி. என்ன சந்தோஷப்படுத்தாம போனோம் உலகம் உன் மேல சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? கர்னா खुश हमसे तो आलम या न हो, गरना खुश हमसे तो आलम हो न हो, हामिया हमको तो तुमसे काम है. இந்த உலகம் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் இல்லாது போய் தொலைது. ஹாமியா ஹம்கு தோ தும்சே காம். இந்த நான் யாரோட சம்பந்தப்பட்டிருக்கேனோ அவருடைய உச்சி குடுமி யார் கையில் இருக்கோ, அவருடைய கல்பு யார் கையில் இருக்கோ, அவன் ரூஹு யார் கையில் இருக்கோ, அவன் ஜிஸ்மு யார் கையில் இருக்கோ, நான் அந்த அல்லாஹ்வை சமாதானப்படுத்தினா போதும். இந்த இந்த வித்தியை கத்துக்குங்க பாய், இந்த வித்தியை கத்துக்குங்க, மொத்த காயினாத் உங்கள்கிட்ட வந்துடும். சபுக்கு அப்னா கர்னே வாலே உங்கோ அப்னா கர்கே தே. எல்லாத்தையுமே தனது கட்ட ஆசைப்படக்கூடியவனே அவனை தனது கட்டி பாருங்க. இந்த வித்தையை நீ கத்துக்கொண்டாங்க. பானாஹை தோ உஸ்கோ பானாஹை. நீ பெறுவதாக இருந்தால் யாரை பெற வேண்டும்? அவனை பெற வேண்டும். பிருவுன்சே சபி குச் பானாஹை. அவனை வைத்து ஒட்டுமொத்த துனியா நீ வாங்கி. அல்லாஹ் ஜஹான் ஹை சப் ஹை வஹான், அல்லாஹ் ஜஹான் ஹை சப் ஹை வஹான், क्या चीज जुदा है क्या बोलूं मुझ जैसे बुरे पर. நீ யாரை தனது கட்ட விரும்புறையோ, இந்த நாயை தனது கட்ட விரும்புற, நாயை சமாதானப்படுத்த விரும்புற. நீ எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் இன்னும் கொஞ்சம் முறைக்கிற தன்மை நாய்க்கு இருக்கு. நாயே அப்படின்னு சொல்ற இன்னும் கொஞ்சம் முறைக்கும். நான் உன் தோஸ்தான்பா இன்னும்
அல்லாஹ் சொல்றான், இந்த சிருஷ்டி இருக்குது, இந்த சிருஷ்டி தனது கட்ட ஆசைப்படுறையே, இவைகளின் நஃபை விட வரது தான் அதிகமா இருக்கின்றன. ஏதோ இவர் சிருஷ்டிகளை அழைக்கிறார்கள். லமன் வர்ருஹு அக்ரபு மின் நஃபைஹி, இவர்களின் நன்மையை விட தீமைதான் நெருக்கமா இருக்கிறது. இந்த தீமையை மறைச்சு நன்மையா காட்டக்கூடிய மௌலா எஜமா கூட இருந்து காட்டுறான். நீ எஜமான தனது கட்டிக்கோ, அந்த ஷர்ர மறைச்சு அந்த ஹைர அல்லாஹ் வெளியாக்குவாங்க. உன் மனைவியை சமாதானப்படுத்தணுமா? மனைவி வருத்தமா இருக்காங்களா? ஒரே வரி என்னங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். மனைவி மேல வருத்தமா இருக்காங்களா? கண்ணை மூடி உட்காந்துக்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ். மௌலா அந்த சூரத்துல இதா இருக்கிறா, நீ தனியா அவங்கள்ட்ட போய் சொல்லி கெஞ்சணும் அவசியம் கிடையாது. மௌலா நீ ரூம்ல உட்காந்துக்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ். மௌலா அவங்களோட இல்மு நீ கொடுத்தது யா அல்லாஹ், அவங்க ஹயாத்து நீ கொடுத்தது. அவங்க வெறும் இல்மு இந்த மாலூம் ரப்பே, அந்த மாலூம்ல மௌஜூதா இருக்கக்கூடிய யாரும் இல்லை யா அல்லாஹ். அவருடைய அந்த கல்பு உன் கையில இருக்குது யா அல்லாஹ். நீ தான் சொன்னிய, கல்வி என்னுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கின்ற சமாதானம் ஆக்குறதும் கோபமாக்குறதும் உன் கையில இருக்கு யா அல்லாஹ். அதை நீ மாத்தி விட்டுற அல்லாஹ். அதை விரலை கொண்டு ஒரே அசைவு நீ அசைவு விட்டுற அல்லாஹ். அதை என் சாதகமா மாத்திரல்ல. நீ மோனட்ட முத்தவஜி ஆயிட்டே உட்காந்துரு, தவஜு பாக்கல. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். மௌலா என்னிலே அவங்களுக்கு தான் அல்லா இருக்கிற ரப்பே, என்னுடைய குறையின் காரணமாக இந்த குற்றையும் நான் உனக்கு மாறு செய்தின் காரணமாக இந்த சிருஷ்டி எனக்கு மாறு செய்ய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அல்லா. சமாதானமாக அவங்கள்ட்ட சரி கோச்சிக்காதீங்க, அவங்களே வருவாங்க. அல்லாஹ் அவங்களே அவங்கள்ட்ட அனுப்பிச்சு விட்டுருவான். அல்லா ஜல்லஷானு, நீ அவளை சமாதானப்படுத்து. மொத்த காயினாத்தை யார் கண்ட்ரோல் இருக்கோ அவளை சமாதானப்படுத்த கத்து. விளைஞ்சுங்களா? எங்க வாப்பா அம்மா என் மேல வருத்தமா இருக்கிறாங்க, ஏதோ விஷயத்துல நீங்க சர்க்கார்ட்ட போய் சொன்னேன். சர்க்கார் ஷுஹூத் செய்யுமா முடிஞ்சு போச்சுட்டா. முராகபா செய்யுங்க, ஷுஹூத் செய்யுங்க. என்ன உட்காந்து கண்ணு மூடி ஷுஹூத், கண்ணை மூடி முராகபா. என்ன கண்மூடி முராகபா என்ன செய்யணும்? முராகபா ஷுஹூத். முராகபான கண்மூடி செய்வது, முஷாஹதான கண்ணை திறந்து பாக்குறது. கண்ணை மூடி முராகபா செய்யணும். யா அல்லாஹ், எங்க வாப்பாவுடைய உஜூத் உன்னுடைய உஜூத், அவங்கள இல்மு இருந்து வெளியே காமிச்சது நீதான் ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுடைய சிஃபாத்து நீ கொடுத்தது. அவங்களுடைய கண்ணு உன் கண்ட்ல இருக்கு, அவங்க கை உன் கண்ட்ரோல் இருக்கு, அவங்க காது உன் கண்ட்ரோல் இருக்குது. அவங்க இல்மு நீ கொடுத்ததுதான் யா அல்லாஹ். அவங்க கல்பு உன் கண்ட்ரோல் இருக்கு. அந்த கல்புல நீ என்ன போடுறியோ அதுதான் ரப்பே. யா அல்லாஹ், அந்த கல்புல என் மேல முஹப்பத்தை போட்டுற அல்லாஹ். யா அல்லாஹ், என் தாயினுடைய கல்புல என்ன மீன் முஹப்பத்தை நீ போட்டுற அல்லாஹ். ஏன்னா முஹப்பத்து போடுறது அல்லாஹ், முஹப்பத்து எடுக்கிறது அல்லாஹ். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்களை பற்றிய முஹப்பத்தை அடியார்கள் உள்ளத்தில் நான் போடுகிறேன். அவர்கள் மீது உள்ள காதலை அடியார்கள் மேல் அடியார்களுடைய உள்ளத்திலே நான் போடுகிறேன். அல்லாஹ் ஜல்லஷான். அப்ப அல்லாஹ் ஜல்லஷான் கல்புல முஹப்பத்தை அவன் போட்டுருவான். அல்லாஹ் ஜல்லஷான், யா அல்லாஹ், அந்த உள்ளத்துல என் மேல் முஹப்பத்தை நீ போடு, அன்பை நீ போடு ரப்பே அப்படின்னு சொல்லுங்க. இது முராகபா. முஷாஹதா என்ன? தாப்பனை பார்க்கும்போது போல நீ தான் இருக்கிற அதம் இது, அது முஷாஹதா செய். முராகபா செய், முஷாஹதா செய். அந்த சூரத்தை அப்படியே அல்லாஹ் தலைகீழ மாத்திடுவான். இளஞ்சுங்க பை, தாய் சமாதானப்படுத்தணுமா? நீ மோல லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த பேருக்கு தூங்கிட்டு இருக்கோம்ல, சத்தம் கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க பை, லா இலாஹ இல்லல்லாஹ். அனைத்து தோற்றங்களும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. விளங்குங்களா? அம்மாவை பாத்தீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பே. இந்த தாயின் மூலமாக இதுவரை எனக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. தந்தையின் மூலமாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. அப்படி பாருங்க. இப்ப தாயை பார்த்தீங்க, முதல்ல எப்படி பார்த்தோம்? தாய் நம்ம பெற்று வளர்த்தாருன்னு பார்த்தோம், தாயை கொண்டுதான் காரியம் நடக்குதுன்னு பார்த்தோம், தாய் தான் நம்மளை ஆளாக்குனாங்கன்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, தாயுடைய இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் மில்க் யாருடையது? அல்லாஹ் மாலிக். உட்காருங்க, அல்லாஹ் மாலிக்கா இருக்கிறான். கவனிமாங்கள விளைஞ்சுங்களா? இப்ப தாயில மாலிக் யாருங்க? அல்லாஹ்வுடைய. அப்ப தாயுடைய கண்ணு யாருது? அல்லாஹ்வுடைய. என்னை பார்த்தாங்களே தாய், அந்த கண்ணை பார்க்க வச்சது யாரு? இப்ப உங்க முகத்து வரும். இப்ப தாயுடைய ருபூபியத் யாருடையது? கமா ரப்பயானி சகீரா, என்னை அவர்கள் ருபூபியத் சிறுவையில எப்படி வளர்த்தார்களோ அப்படின்னா, அதாவது ஹக்குடைய ருபூபியத் அந்த தாயின் மூலமாக வெளிப்பட வச்சாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய செயல் தான் தாயில வெளிப்பட்டுச்சு. அவங்க ஜிஸ்மு ஒண்ணுது,
அவங்க கல்பு ஒண்ணுது, அவங்க ஃபேல் ஒண்ணுதுன்னு பார்த்த உடனே இன்னும் முகப்பத்து வரும். இன்னும் கொஞ்சம் மேல போனீங்க, யா அல்லாஹ் இவங்களை ஹயாத்து, இல்மு, இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் எல்லாம் ஒண்ணு தானே ரப்பே, இன்னும் முகப்பத்து வரும். இன்னும் கொஞ்சம் மேல போனீங்க, இந்த தாயின் சூரத்துல என்னை அரவணைத்தவன் யாரும் இல்லை, இப்படி பாத்தீங்க அவங்க மேல அல்லாஹ் தஆலா இன்னும் அன்பு அதிகமாக்கிடுவான். சிருஷ்டியை நேசிக்காதே, ஏனென்றால் எந்த சிருஷ்டியை நேசிக்கிறாயோ அது உன்னை விட்டு போயிடும், அது உனக்கு எதிரியா மாறிடும். ஆனா அந்த சிருஷ்டியை காட்டிக் கொண்டிருக்கிற மௌலா ஜல்லஷான் உண்மையில கருணை உள்ளவனா இருக்கு. இந்த தாயுடைய சூரத்து இந்த தாயை காட்டிட்டு இருக்கிற சூரத்து, அந்த மோது உஜு இருக்கு பாத்தீங்கன்னா, அது 70 தாயோட கருணையா. இந்த தாய் நீ ஏதாவது தப்பு செஞ்சா தாய் வருத்தப்பட்டு மனசுல வச்சுக்குவாங்க, அந்த தாயை காட்டிட்டு இருக்கிற மௌலா மன்னிச்சிருவான், அவன் மன்னிச்சிருவான் அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா. இப்ப நீ தாயை சமாதானப்படுத்த தேவையில்லை, தாயை காட்டிருக்கிற மௌலாவை சமாதானப்படுத்திடு, அந்த மௌலா தாயை சமாதானப்படுத்திடுவாங்க. தாயை கவலைப்படுத்திட்டு அவங்க இப்படி சொல்லிட்டானே அந்த வருஷ கணக்காக மனசுல வச்சிருப்பாங்க. நீ எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் கூட மனசுல வச்சிருப்பாங்க. தாயை காட்டி கொண்டிருக்கிற மௌலா இருக்கிறானே, நீ அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டியதான், அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆயிடுவான் மேல. இப்ப அவன் என்ன செய்வான், இந்த தாயை அவன் சமாதானப்படுத்துவான். அப்ப நீ நேரடியா மோதிக்க வேணாம், அந்த தாய் இருக்கிற மௌலாவை வச்சு சமாதானப்படுத்து. உன் மனைவியை பார்த்த நீ, மனைவிக்கு கரஞ்சி இருக்குப்பா, 1000 தேவை இருக்கு, அவன் கேட்ட சேவை நீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், மேல வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த மனைவி காட்டுக்கிற மௌலா இருக்குன்னா தேவையே இல்லாத, அவங்க சேலையும் தேவையில்லை, நகையும் தேவையில்லை, நட்டு தேவையில்லை, அவனை சமாதானப்படுத்துறது ஈஸி. மனைவியை சமாதானப்படுத்துறது கஷ்டம், மனைவியை காட்டக்கூடிய மௌலாவை சமாதானப்படுத்துறது ஈஸி. அவனை சமாதானப்படுத்துறது ஈஸி ஆகிட்டான். அல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் தர்லஹு, அஹக்கு அன் யுர்லஹு, யுர்லஹு துர்லஹு, அன் யுர்துஹு. இவர் ரிவாயத்துல இன்னொரு ரிவாயத்து, இந்த ஹாஃபிஸோட ரிவாயத் தர்லஹு. ஆளாளுக்கு ஒரு குர்ஆன்ல இப்ப பல ரிவாயத்து இருந்துச்சு, படுத்து ஹதீஸ் தான் பல ரிவாயத்து வந்துச்சு, ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க. வல்லாஹு வ ரசூலுஹு எங்க இருக்கு, வல்லாஹு வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு, நீங்கள் அவனை திருப்திப்படுத்துவதற்கு மிக மிக மேலானவர்கள் யாருங்க, அல்லாஹ் ரசூல். அஹக்கு அன் யுர்துஹு, இந்த வேற ரிவாயத்து வருதா, 2-3 முத்தஷாபியா தான் கேட்டேன். சரி விடு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் தான் அவர்கள் நீ சமாதானப்படுத்துவதற்கு மிக மிக ஏற்றமானவர்கள், மிக மிக ஏற்றமானவர்கள் அவங்க தான். ஏன் இந்த சிருஷ்டி எல்லாமே ஷர்ர மஹத், நீ ஷர்ர மஹதை எனக்கு சமாதானப்படுத்தி முடிக்க முடியும். இந்த சிருஷ்டி இருக்க ஹாஜத்து முஹ்தாஜ், அது தேவை உள்ளது, அது நீ என்ன கொடுத்தாலும் அந்த தேவை நிறைவேறாது அதுக்கு. அப்ப தேவையே அற்ற எஜமான சமாதானப்படுத்த ரொம்ப லேசம். அவனை ஒரு அஸ்தோஃபிருல்லாஹ் போதும் அவனுக்கு. மனைவி ஒரு சேலை கேட்டாங்க, 500 ரூபா சேலை கேட்டா வாங்கி தரல, கோவத்துல தான் இருப்பாங்க. சமாதானப்படுத்த 1000 ரூபா சேலை வாங்கி கொடுக்கணும். நீ அல்லாட்ட அஸ்தோஃபிருல்லாஹ் சமாதானம் பேர என் அடியா சொல்ற, அப்படியே உன்னை விட்டா வேற கதி இல்லைங்கிறான். சரிதானே, அவன்கிட்ட கதி இல்லைங்கிறது நியாயம் தானே, விளைஞ்சிங்களா? அவனை விட்டா வேற கதி இல்லைங்கிறது நியாயம் தானே, சரியா தானே சொன்னான் அவன், விளைஞ்சிங்களா? நீ மக்கள்கிட்ட யார்ட்டி உங்களை விட்டா வேற கதி இல்லையா, அடுத்த 1000 பேருக்கு போய் அவன்கிட்ட இல்லை, ஒரு கணக்காண்ட போய் 5000 பிள்ளை கல்யாணம் வச்சிருக்க, 1 லட்சம் தேவைப்படுது கொடுங்க ஐயா, உங்களை விட்டா வேற கதி இல்லையா, பக்கத்து கடை இருக்கு, ஏத்து கடை இருக்கு, 1000 கடை இருக்கு, போய்யா அப்படின்னு அவன் சொல்லுவான். வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்றான். உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். ஏன் இல்லை, 1000 கடை இருக்கு, போயா என்கிட்ட மட்டும் வந்துட்டான். ஆனா அல்லாஹ் ஜல்லஷானு யாருண்டா, இந்தா ரப்பி, நீதான்டா ரப்பு, உன்னை விட்ட வேற ரப்பு இல்ல ரப்பே அப்படின்னு சொல்லி பாருங்க. உடனே அல்லாஹ் ஜல்லஷானு வாஸ்து வந்து நான் சொல்றது அல்ல, அவன் வேற ரப்பு இல்லைன்னு நான் என்ன வேற எங்க போவான், என் அடியா வேற யார்கிட்ட போவான், அவன் கோடியான மனுஷ விடு. அது நப அப்தி தம்பன், என் அடியான் ஒரு பாவம் செய்தான், பகால ரப்பி இன்னி அதுனப்து ரப்பி, பாவம் செஞ்சு அல்லான்னு சொன்னான், பகால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என் அடியான் சொன்னது வாஸ்தவம் தானே. வா 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 சுப்ஹான. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இன்ன அப்தன் அஸாப தன்பன், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டான். ஒரு பொம்மா கால ஒரு நேரம் சொன்னான் அவன், கால ரப்பி அதுனப்து தன்பன், ஒரு பாவம் செஞ்சான்டா,
வக்கால அவன் சொன்னான் அல்லாஹ் ரப்பி வக்கால ரப்பி அதுனப்து தன்பன் வேற ஒரு வார்த்தை வல அசப்து ஃபக்ஃபிர்லி தெரியாம செஞ்ச மன்னிச்சுக்கண்டா என்று சொன்னான். வக்கால ரப்பு உடனே அல்லாஹ் சொன்னான். இவன் சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷம் அது ரப்பு அலம அபுதி அடியா விளங்கிட்டான் பாரு, விளங்கிட்டான் பாரு. நான் ஒரு ரப்பு இருக்கிறேன் விளங்கிட்டேன்னு கூப்பிடுறான் அவன். நான் ஒரு ரப்பு இருக்கிறேன் என்று விளங்கிட்டானே என்ன ரப்பி என்று கூப்பிட்டான். அலிம அபுதி அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பதாக அடியான் அறிந்து கொண்டானே. யக்ஃபிரு தம்ப வ யஅഖுது பிஹி, அந்த அடியான் அந்த ரப்பு என் பாவங்களை மன்னிப்பான் என்று அவன் ஆதரவு வைக்கிறான். ஏன் ஆதரவு வச்ச போது ரப்பின் கையேந்திரான், இல்லைன்னா கையேந்திரிப்பான் அவன். வ யஅഖுது பிஹி, அந்த ரப்பு நினைத்தால் என்னை தண்டிக்கவும் செய்யலாம். அந்த பயமும் அவனுக்கு இருக்குது. பயம் இல்லைன்னா துவா கேட்டிருக்க மாட்டான்ல, இஸ்திக்பார் செஞ்சிருக்க மாட்டான்ல, எல்லா பார்த்தும் ஒன்னும் செஞ்சுட்டே போவான்ல. அப்ப அவனுக்கு பயமும் இருக்குது ஆதரவும் இருக்கு அடியான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான் மலக்குகள்கிட்ட. அவன் பாருங்க யஅഖுது பிஹி வ யக்ஃபி, மன்னிக்கவும் செய்வான் தண்டிக்கவும் செய்வானே. அப்படி ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். கஃபர்து லி அப்தி, உன் அடியானுக்கு மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஒரே ஒரு தான் அவன் 100 முறை இஸ்திக்பார் செய்தான்னு சொல்லல, 200 முறை இஸ்திக்பார் செஞ்சான்னு சொல்லல. ஒரு வாட்டி சொன்னான் ரப்பே நான் பாவம் செஞ்சுட்டு இருந்தா மன்னிச்சுடான்னு ஒரு வாட்டி சொன்னான். எல்லாம் மன்னிச்சுட்டான். சும்மா மக்கச. அப்புறம் அந்த அடியான் சும்மா இருந்தான், பாவம் செய்யாம கொஞ்ச காலம் இருந்தான். எவ்வளவு நாள் சும்மா இருந்தான்? மாஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடிய காலம் வரை சும்மா இருந்தான். அப்புறம் அடுத்து என்ன? அடுத்து பாவம் செஞ்சான். அப்புறம் அல்லாஹ் நாடிட்டான் பாவம் செஞ்சான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த அடியானுடைய அழகியை பார்க்கணும் அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த அடியா கண்ணீர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சா ரப்பி ரப்பின்னா மன்னிச்சிட்டோம். இப்ப ஆடுறான் விளையாடுறான், கொஞ்சம் கூட என் பக்கம் திரும்பவே மாட்டான். இவன் அழுது நான் பார்க்கணும், கண்ணீர் வச்சு பார்க்கணும் என்று ஆசை வந்து யாருக்கு? அல்லாஹ்வுக்கு ஆசை வந்துச்சு. உதா ஹுதுஃபா அவன் ஆசைப்பட்டான். இந்த அடியான கண்ணை கசக்கி நான் பார்க்கணும் அவன் ஆசை வச்சாங்க. நீ என்ன ஆசை வச்ச? நீ என்ன ஆசை வச்ச? இந்த அடியான கண்ணை கசக்கி இவன் கண்ணீர் வடிச்சு என் முன்னாடி தலை குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவன் ஆசை வச்சான். அல்லா தன் அதே மக்கள் மாஷா அல்ல அல்லா நாடும் காலம் வரை அமைதியா இருந்தான். சும்மா சும்மா ஆசா. அப்புறம் பாவம் செஞ்சாங்க. இந்த அதிசயம் என்ன பெருமைனா உள்ளுக்குள்ள சொல்லி காமிக்கிறாங்க. அல்லா நாடும் வரை சும்மாதான் இருந்தான். இப்ப அல்லா நாடுறான், அவன் அழுக வைக்கணும், அவன் கண்ணை கசக்கி பார்க்கணும், அவன் என்கிட்ட கொஞ்சம் ஆசை தனியா உட்கார்ந்துருக்கான். அல்லா ரப்பே என்கிட்ட அவன் கொஞ்சம் ஆசைப்படுறான். அல்லா தலா அவன் என்ன கொஞ்சம், நான் அவன்கிட்ட கொஞ்சம், அவன் என்கிட்ட ரப்பே ரப்பேன்னு கொஞ்சணும், நான் அவன்கிட்ட கொஞ்சம். அப்படியா அடியானே பாவம் செஞ்சுட்டியா? சரி மனுஷன் போ அடியானே. அவன் என்கிட்ட பேசணும், நான் அவன்கிட்ட பேசணும். அப்ப நீ போன் போடல, முதல்ல போன் போட்டது அவன் தான். அவன் தான் ரிங்கிங் பண்றான். நீ பதில் தான் சொல்ற. சும்மா சாவதன்பன். அப்புறம் ஒரு பாவம் செஞ்சான் அவன். உடனே சும்மா சாப, பின்பு ஒரு பாவம் செய்தான். உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஜி ஃபகால, உடனே அவன் சொன்னானா சும்மா சாபதன்பன் அதுனப ஃபகால அதுனப ரப்பி தம்பா ரப்பி அதுனப்து அஸப்து அல்லாஹ் ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அல்லாஹ் ஃபஃபில்லி மன்னிச்சிரு அல்லாஹ் என்று அவன் சொல்லுவான். ஃபகால திரும்ப அல்லாஹ் சொல்லுவானா அலிம அபுதி, என்ன அடியான் அறிஞ்சுக்கிட்டான் போல தெரியும். அலிம இஸ்திஃபாம், என்ன அடியான் அறிந்து கொண்டான் போல அல்லவா தெரிகிறது. அன்னலஹு ரப்பன், அவருக்கு ஒரு ரப்பு இருப்பதை, ஒரு எஜமா இருப்பதை, ஒரு காதலன் இருப்பதை, ஒரு நேசர் இருப்பதை. எல்லாரும் என்னை மறந்திருந்து போய் நினைச்சு கொண்டிருந்தானே அவனை. எல்லாரும் என்னை மறந்திருந்தார்கள், அவன் நினைச்சிட்டு இருந்தான். யாருமே நினைக்கல, அத்தா நினைக்கல, அம்மா நினைக்கல, மனைவி நினைக்கல. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்? அவன் இல்முல வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தான். என்னை இல்மு வச்சு ரசிச்சுக்கிட்டு இருந்தான் என்னைய. அந்த ரப்பு சொல்றான், என் அடியான் இப்ப விளங்கிட்டான் பாரியா, அவனுக்கு ரப்பு இருப்பதை விளங்கி கொண்டான். அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தம்ப வ யஅഖுது பிஹி, அவன் நினைத்தால் தண்டிக்கலாம், நினைத்தால் மன்னிக்கலாம். ஒரு ரப்பு இருப்பதை விளங்கிட்டான். கஃபர்து லி அப்தி, போ ரெண்டு தடவை வச்சுக்கலாம். மூணாவது சும்மா மக்கச மாஷா அல்லாஹ், திரும்ப கொஞ்ச நாள் அல்லாஹ் ஜல்லஷா விட்டான். திரும்ப திரும்ப அல்லாஹ்வுக்கு ஆசை வந்துச்சு.
जब मेरी दीद को उसको ख्वाहिश हुआ, என்னை பார்க்கணும்னு ஆசை அவனுக்கு வந்துச்சு. அவனை பார்க்கணும் நாம் ஆசைப்படல பாய். நாம் ஆசைப்பட்டோமா? இல்ல. என்னை வெளியே கொண்டு வந்து பார்க்கணும் அவன் ஆசைப்பட்டான். जब मेरे दीद की उसको ख्वाहिश हुआ, अर्श पर फर्श पर, अर्श से फर्श पर मुझको लाना पड़ा. என்னை பார்க்கணும் எப்ப அவனுக்கு ஆசை வந்துச்சோ, அரிசில இருந்து என்னை அல்லாஹ் ஃபர்ஷுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். அரிசில அல்லாஹ் கூட தாங்க இருந்தோம். நம்ம அல்லாஹ் மட்டுமா மக்கீன்? அல்லாஹ் மட்டுமா அரிசி மக்கீன்? நமக்கும் அரிசி தான் மக்கீன். நாம இருந்த இடமும் அல்லாஹ் தாங்க. அல்லாஹ் இருந்த இடம் அரிசுண்டா, நாம இருந்த இடம் அல்லாஹ். எங்க இருந்தோம்? நாம எங்க இருந்தோம்? அல்லாஹ்ட்ட இருந்தோம். அல்லாஹ் எங்க இருந்தா அரிசில இருந்தான். நாமளும் அரிசி தான் இருந்தோம். அரிசி தான் உட்கார்ந்து நம்மளும். அல்லாஹ்க்கு மட்டும் அரிசி சும்மஸ்தவா அரிசி, யாரும் தான் சும்மஸ்தவா அரிசி. என்னை பார்க்கணும்னு ஆசை வச்சா அல்லாஹ். அல்லாஹ்வை பார்க்கணும் நான் ஆசை வைக்கல. என்னை வெளியே கொண்டு பார்க்கணும் அவன் ஆசை வச்சான். जब मेरे दीद की उसको ख्वाहिश हुआ, अर्श से फर्श तक मुझको लाना पड़ा. அரிசில இருந்து ஃபர்ஷுக்கு என்னை கொண்டு வர வேண்டிய அவசியம் அவனுக்கு தான் ஏற்படுச்சு. बात इतनी थी जी, बात इतनी थी, इश्क तो बेताब थी. அவன் காதல் ஒன்ன பார்த்து அடக்க மாட்டேங்குது. ஒரு அடியான அழகியை பார்த்து அவனுடைய இந்த மகஃபிரத்துடைய அந்த விசாலம் அது பொறுத்துக்கல. அது அலமோதுது. அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தின் கடல் அலமோதுது. ஒருத்தரை படிச்சா பத்தாது. इसलिए सारा आलम बनाना पड़ा. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 பிள்ளைகளை கொடுத்து அழுக வச்சு அப்புறம் சிரிக்க வச்சு பார்க்கறாங்க. இந்த அழுக வச்சு சிரிக்க வச்சு பார்க்கறதுல அல்லாஹ்வுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்பதான் சிரிப்பு அதிகமா வரும். அதுக்காக அழகா இல்லைங்களா? சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறது, வாங்கிட்டு நானே சாப்பிட்ற மாதிரி எடுத்து பேப்பரை உரிக்கிறது. புள்ள 4 வயசு புள்ள ருக்கையாமா, எனக்கு உனக்குலாம் கிடையாது, எனக்கு எனக்கு போன கிடையாது போ, எனக்கு இல்லையா உனக்கு தான். அழகு சிரிப்பு வச்சு பார்க்கறது விளைஞ்சா இல்லையா? அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாட்ட ஒரு கிழவி அம்மா வந்தாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும் துவா செய்யும். அல்லாஹ் கிழவிலாம் சொர்க்கம் போக மாட்டாங்களேம்மா அப்படின்னு. நெசமானுமா, வாஸ்தவத்திலே சொல்றேன், கிழவி சொர்க்கம் போக மாட்டாங்கம்மா. சொர்க்கம் போக மாட்டேன். யாரு அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பல்லு கூட கிடையாது. இல்ல கிழவி எனக்கு 90 வயசு இல்லம்மா, இந்த கிழவியே நீங்க 18 வயசுல கொமுரியா இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி கொமுரியா ஆக்கி அல்லாஹ் தஆலா அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அப்படியா? மணி பரிசு திறந்த மாதிரி அத்தனை அப்படி வாய் திறந்து அம்மா ஒரே சிரிப்பு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அதான் வேலை என்னது? அழுக வச்சு சிரிக்க வைக்கிறது. அழுக வச்சு ஒருத்தர் வந்தார், யார் ரசூலுல்லாஹ் ஒட்டகம் வேணும், ஊருக்கு போகணும், அவசரமா போகணும், ஒட்டகம் இல்லை, என்ன செய்யுது? ஒட்டக குட்டி தான் இருக்கு, என்ன செய்யறது? குட்டி மேல யார் போய் போக முடியும்? நம்ம இருக்கு அப்படின்ட்டாங்க. சொல்லாச்சு குட்டி வச்சு எப்படி யாரும் போறது? யார சொல்லலாம், பெரிய ஒட்டகம் போக முடியும், குட்டி மேல யாரும் போக முடியுமா அப்படின்னு. நீங்க எந்த ஒட்டகம் கேட்கறீங்களோ அது இன்னொரு ஒட்டகத்துல குட்டி தானே. ஓ அப்படியா? அது ஒட்டக குட்டின்னு ஒண்ணு அவருக்கு மனமெல்லாம் தொங்கிருச்சு அவருக்கு. என்ன அப்படியா? ஒட்டக குட்டியில ஏறி எப்படி போறது? குட்டி குட்டி ஒட்டகம் அதுல எப்படி போறது? பெரிய ஒட்டகமும் இன்னொரு ஒட்டகத்துல குட்டி தானப்பா. எல்லா பத்தியும் தெரியுது. எஜமா பாத்தீங்களா? அல்லாவே ரசூலுடைய வேலைட்டு அல்லா வேலையை அப்படிதான். ஒண்ணு பாவம் செஞ்சுட்டேன், அப்படியே அடியானு பாவமா செஞ்சுட்ட, அப்புறம் ஒரு ரப்பருக்கு விளங்கிட்டேல, விலங்க போயிட்டானே அல்லான்னு கை தூக்குனேன். அவன் எதை நாடினாலும் அவன் பிடிப்பான், எதை நாடினாலும் மன்னிப்பான்னு விளங்கிட்டேல. 3வது தடவை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அலிம அப்தி அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு தம்ப வ யஅഖுது பிஹி கஃபரது லி அப்தி. அடியான மன்னிச்சிட்டேன், கஃபரது லி அப்தி, அடியான மன்னிச்சிட்டேன், கஃபரது லி அப்தி ஃபல்யமல் மா ஷா. ஓ நீ என்ன வேலை செய்த போடா, நான் இருக்கேன் உன்னை மன்னிக்கிறேன். ये क्या है भाई? நான் இது லைஃபா நான் இது சொன்னா நீ கோச்சுக்கலாம். அல்லாஹ் புகாரி ஷரீஃப் படி ஹதீஸ். அப்ப இதெல்லாம் செய்யறீங்க, பாவம் செய்ய சொல்றீங்களா? அட எப்படியா பாவம் செய்வான்? இப்படி அப்படி ரப்புக்கு இருக்கிற பார்த்து விட்டுருவான்.
இப்படியாப்பட்ட ரப்பா நீ ரப்பே, இப்படியாப்பட்ட எஜமான எங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியா அல்லா? நீ விளைஞ்சா இல்லைங்களா? அல்லாவுடைய ரஹமத்தை இப்படி திறந்து விடுறீங்களே சில பேர் என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், அதை கேட்டு நாளைக்கு பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லை. ஆஹா, இவ்வளவு கருணையாளனே அல்லா, இது வரைக்கும் நான் சாராயம் குடிக்காம வந்துட்டேன், நாளைக்கு என்ன டாஸ்மாக் உள்ள போயிடுறேன் அப்படி சொல்ல மாட்டான். டாஸ்மாக்கு போறவன் சொல்லுவான், என் ரப்பு இவ்வளவு கருணையாளனா, அப்படியாப்பட்ட கொடையாளனா, அவனை போய் தெரியாம வந்துட்டேன் ரப்பு, இன்னும் போக மாட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. நீ அல்லாவுடைய அருளை பத்தி ஏன்டா மறைக்கிற? ரசூலுல்லாஹ்வே மறைக்கல. இங்க ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லி கடைசி அந்த வார்த்தை வந்து மறைச்சிருக்கலாம்ல. என்று 3 முறை அல்லாஹ் சொன்னா விட்டுருக்கலாம்ல. கடைசியா பெருமானா சேர்த்துட்டாங்க பாருங்க. ஃபல் யமல் மாஷா, போடா என்ன வேணா செய்டா, நீ என்ன வேணா செய்டா அப்படின்னு சொன்னா, மன்னிக்க நான் இருக்கிறேன்டா, உன்னை மன்னிக்க நான் இருக்கிறேன், நீ என்ன வேணா செய், நீ எதுவரை என்னை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பாயோ அதுவரை மன்னித்து கொண்டேதான் இருப்பேன். ஒருமுறை நீ என்று கையேந்தும் காலமெல்லாம் மன்னித்து கொண்டுதான் இருப்பேன். நீ ஒரே பாவத்தை 70 முறை தேடி செஞ்சாலும் சரிதான், ஒரு நாளைக்கு 70 முறை செய்தாலும் சரிதான். மா அஸர்ர மனிஸ்தக்ஃபர வ இன் ஆத ஃபீ யௌமின் 70 மர்ரா, ஒரே நாள்ல அந்த பாவத்தை 70 வாட்டி செஞ்சாலும் சரிதான். நீ என்று கையேந்தும் காலமெல்லாம் மன்னித்து கொண்டு தான் இருப்பேன். எப்படியாப்பட்ட ரப்பு நம்ம கிடைச்சா பாருங்க. நம்ம கிடைச்ச ரப்பு எப்படியாப்பட்ட ரப்பு பாருங்க. எப்படியாப்பட்ட ரப்புடைய அடிமையா வந்திருக்கிறோம் பாருங்க. அந்த மௌலாவுடைய அடிமையா வந்துட்டோம். வா 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 சுப்ஹானல்லாஹ். அபூ தாவூத் திருமதியுடைய ஹதீஸ், மா அஸர்ர மனிஸ்தக்ஃபர வ இன் ஆத ஃபில் யௌமி 70 மர்ரா, ஒரே நாள்ல 70 முறை செஞ்சாலும் சரிதான். ஐ அம் ரெடி, நான் மன்னிக்க ரெடியா இருக்கேன். போடா, எந்த மாதிரி ரப்புடைய அடிமையா அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கான் பாருங்க. ஒரு பக்கம் अल्लाह करीम, ஒரு பக்கம் रसूल करीम, दो करीमों के बीच में हम बन पड़े हैं. நடுவுல நம்ம ஷேഖும் கரீமா இருக்கிறோம். கரீமான ஷேഖையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். வா 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 ரஜில்லா. அப்ப எப்படியாப்பட்ட அருள் அல்லாஹ் நமக்கு பிச்சை போட்டான் பாருங்க. வா, அந்த கரீமாகி ரப்ப நீ பிடிச்சுக்கோ. சிருஷ்டியை நம்பார். உனக்கு எதுவும் வேணுமா சிருஷ்டிட்டு கேட்காத, அந்த சிருஷ்டியுடைய யார் கையில பிடிச்சிருக்கானோ அவன்ட்டுக்கு. உனக்கு எதை விட்டுமாலும் பாதுகாவல் தேடணுமோ சிருஷ்டிட்ட பாதுகாவல் தேடாத, சிருஷ்டியுடைய கையை யார் கையில வச்சிருக்கானோ அவன்கிட்ட பாதுகாவல் தேடு. அவன் மாத்திடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, அவன் கொண்டு வந்துருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அவன் எப்படி மாத்திரமா மாத்திடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. உன்ட யாரும் பகையா இருக்கிறாங்களா, இழஞ்சிங்களா, நீ அவனை பிடிச்சுக்க, மௌலாவை பிடிச்சுக்க. அந்த பகையை அல்லாஹ் தஆலா உனக்கு சிறந்த நண்பனாக அல்லாஹ் தஆலா மாத்தி விட்டுருவான். விளைஞ்சுங்களா? சாரை காயினாத்த வளைக்கக்கூடிய வழி இதாங்க. அது இந்த உலகத்தை நீ வந்து வளைக்கக்கூடிய வழி என்னங்க? இந்த உலகம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அவனை பிடிச்சுக்கோ, அவனை சமாதானப்படுத்திக்கோ, அவனை நீ பிடிச்சுக்கோ. ஒரு எஜமா சொல்லி காமிச்சாங்க, தெருவில் ஒரு நாய் கடிக்க வந்துச்சு, ஒருத்தர் துரத்துச்சு, ஒரு பெரியவங்க வந்தாங்க துரத்துச்சு. உடனே அவங்க லப்பைக் லப்பைக் லப்பைக்கு கத்துனாங்களாம், நாய் ஓடிடுச்சு. பக்கத்துல இருந்த முரீதுகள் கேட்டாங்க, எஜமானு நாய் துரத்துச்சு உங்களை பார்த்துட்டு, நீங்க லப்பைக்கு லப்பைக்கு ஓடிடுச்சு, என்ன அது விளக்கமே? இது லப்பைக்கு வந்து ஹஜ்ஜில சொல்றது இல்லையா? இல்லப்பா, நாயை என்ன சாட்டி விட்டது அல்ல, அல்லாஹ்விடத்திலே வந்த வலா முஸல்லித கைருஹு, சாட்டி விடுபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, சாட்டி விடுபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வலா முஸஹிர கைருஹு, வசப்படுத்தி கொடுப்பவனும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப நான் அந்த நாய் என் மேல வந்து ரப்பே என்னை மன்னிச்சிரு, ரப்பே என்னை மன்னிச்சிரு, ரப்பே என்னை மன்னிச்சிரு, நான் உன் பக்கம் சரணாகதி ஆகிவிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொன்னேன். அல்லாஹ் நாயை பிடிச்சிட்டான் பாருங்க. எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வருகிறார்கள், இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு போர் தொடுக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு போர் தொடுக்கிறார்கள். நீ சொல்ற, அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களே நீங்கள் என்னை கட்டுப்பட்டு நடந்த காலமெல்லாம் உங்களுக்கு அருள் புரிந்தேன், கருணை காட்டினேன். எப்ப நன்றி மறந்து நாடினீர்களோ, நன்றி மறந்தீர்களோ, இயற்கையை உங்க மேல சாட்டுவேன். மழை வெள்ளம் அழிவு சாட்டுவேன், அல்லது உங்களை அடித்து நொறுக்கக்கூடிய அழிக்கக்கூடிய கொடியவர்களை உங்கள் மேல் நான் சாட்டுவேன். ஈரான் அமெரிக்காரன் அடிக்கிறான், நல்ல கையை பேசி உட்காந்துருக்கான். அமெரிக்காரன் ஈரான் மேல சாட்டினதே அவன் தாங்கிறான், அவன் தான் சாட்டினான். மன்னிச்சுக்க இஸ்திஃபார் செய்ய வேண்டியது. ரப்பே என்ன காரணத்துக்காக எனக்கு தண்டிச்சான்னு தெரியல, நான் மன்னிச்சுக்கிற ரப்பே, இல்லை மன்னிச்சுக்கிறேன், இஸ்திஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அவன் ருஜுவாங்க, தூக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஆயத்திரங்க அர்சல்னா இலைஹி இபாதன் லனா வஜாசு ஹிலால் அத்தியார்
பனு இஸ்ராயல்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்த காலமெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருந்தேன். எப்ப அவர்கள் வரம்பு மீறி நடந்தார்களோ, என் உத்தரவுக்கு கட்டுப்படவில்லையோ, வரம்பு மீறி நடந்தார்களோ, நாம் அவர்கள் மீது ஊலாகமா அவர்கள் வரம்பு மீறி நடந்த பொழுது புக்து நசர் என்ற மன்னரை அவர்கள் மீது சாட்டினார். பனி இஸ்ரா அத்தனை பேரும் முஸ்லிம்கள். அல்லாஹ் எந்த எதிரியை சாட்டினானோ அவன் யாருங்க? காஃபிரர். அந்த எதிரிகள் அல்லாஹ் சாட்டினான்ல, அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வைதா ஜாவாது ஊலாகுமா, அல்லாஹ்வுடைய முதல் வாக்குறுதி வந்த பொழுது பாசனா அலைக்கும், உங்கள் மீது சாட்டினோம், இபாதல் லனா, என்னுடைய அடியார்களை சாட்டினோம். யார் அடியார்கள்? காஃபிரை என் அடியார்கள் சொல்றான். காஃபிர்கள் யார் மேல சாட்டினா? முஸ்லிம்களை சாட்டினா. என்ன அடியார்கள்? என்ன அர்த்தம்? இபாசில் அடியார்கள் அல்ல, என் கட்டுப்பாட்டுல உள்ளவங்க, என்னுடைய நாய்கள் அவர்கள். அந்த 100 நாய்களுடைய கை என் கையில தான் இருக்கு, அவனுடைய அத்தனை பேருடைய கயிறு என் கையில தான் இருக்கு. நான் தான் திறந்து விட்டேன் போடாண்டு. பாஸ்னா அலைஹிம் உபாதன் லனா உலி இபாதன் லனா உலி பஸின் ஷதீத் வஜாசு ஹிலால் தியார். வீடு வீடுக்கு உள்ள பூந்து அடிச்சான். ஒரு வீடு வீடா அடிச்சான். ஒரு நபரை உள்ள எல்லாத்தையும் பிடிச்சு அடிச்சான். அந்த மாதிரி அவர்களை நான் தான் அனுப்பி வைத்தேன். ஒரு இடத்துல அல்லா தெளிச்சா, சபா என்கிற ஊரு, அவர்களுக்கு செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தேன். எங்க பார்த்தாலும் தோட்டம் துறவுகள், பெரிய அணைக்கட்டு, மிகப்பெரிய அணை, ஆற்றிலே அணை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த அணையிலிருந்து தண்ணீர் வந்தது. அவங்க சொன்னோம் சந்தோஷமா. அந்த ஊர்ல ஒரு ஈ இல்ல, ஒரு கொசு இல்லையா. அவ்வளவு பரிசுத்தமான ஊராம். பல்கத்துன் பையிபத்துன் வ ரப்புன் கஃபூர், பரிசுத்தமான ஊரு, மன்னிக்கிற ரப்பு. இபாதத் செய்யி, நல்லா சாப்பிடு. ஒரு ஈ இருக்காது, ஒரு கொசு இருக்க, ஒரு நஜீஸ் இருக்காது அந்த ஊர்ல. அசுத்தமான வஸ்துக்களே இருக்காதான். அவ்வளவு பரிசுத்தமா ஊர் அல்லாஹ் வச்சிருந்தான். அதனால சந்தோஷமா இபாதத் செய்தான்னு சொன்னோம். அல்லாஹ் நன்றி மறந்து நடந்துக்கிட்டான். வலகது கான லி சபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, சபா என்ற ஊரிலே அவர்கள் வாழ்ந்த இடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கிறான். நல்ல கடை ஓடுது, நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல உத்தியோகத்துக்கு போறோம், நல்ல சம்பளம் வருது, தெரிஞ்ச பை வீடு நல்லபடியா இருக்குது, எந்த கவலையும் இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சி. தெரிஞ்சுலாம் இனி அல்லாஹ் என்னை என்ன செஞ்சிட முடியும் என்று மாறு தட்டி உட்கார்ந்துருக்காரு, நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்துருக்காரு. அந்த ரப்பு எப்படியும் பிடிப்பான். லகது கான ஃபீ சபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அன் யமீனி வ ஷிமால், வலது பக்கம் பிறகு 2 தோட்டங்கள், இடது பக்கம் 2 தோட்டம். குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும், அல்லாஹ் ரிஸ்க சந்தோஷமா சாப்பிடு. நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், கஞ்சத்தனம் பண்ண வேணா, சந்தோஷமா சாப்பிடு. வஷ்குரூ லஹு, அல்லாஹ்வுக்கு நன்றி செய். அவன் என்ன சொன்னா செய், மாறு செய்ய. பல்கத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர், ஊரும் பரிசுத்தமானது, ரப்பும் கஃபூரானது. அதனால மன்னிப்புகளும் பாவங்கள்லாம் மன்னிச்சிடலாம் என்றெல்லாம் சொன்னோம். ஃபஅரலு, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை புறக்கணித்தார்கள், நன்றி கெட்டு வாழ்ந்தார்கள். ஃபஅர்சல்னா அலைஹிம் சைலல் அரிம், அரிம் என்ற ஒரு பெரிய அணைக்கட்டு, அதை அல்லாஹ் உடைச்சு விட்டான். ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு, அந்த அணைக்கட்டு பெரிய டேம் 2ஆ உடஞ்சிச்சு. வச்சிருந்த தண்ணி எல்லாம் ஊரை முழுசும் வந்து அழிச்சு எல்லாத்தையும் நாசமாக்குச்சு. எல்லா தோட்டங்களையும் அழிச்சிச்சு. அழகழகான பழங்களும் கனி வர்க்கங்களும் காய்ந்த அந்த தோட்டங்கள் எல்லாம் வெறும் கொஞ்ச காலத்துல முள்ளு காடா மாறிடுச்சு. ஜனங்கள் வசித்த இடங்கள் எல்லாம் பேய்களும் கோட்டான்களும் வசிக்கூடிய இடமாயிருச்சு. ஜன்னத்தைனி ஜன்னத்தைனி தவாத்தை உக்குலின் ஹம்தின் வாசலின் மின் ஷையின் மின் சிதரின் கலீல், அழகழகான பூக்களும் அழகழகான பழங்களும் கனிகளும் காய்களும் காய்த்த அந்த தோட்டங்களை எல்லாம் வெறும் கற்றாலையும் கல்லியும் முள்ளு செடியும் முளைத்தவைகளாக மாற்றி அனுப்பிவிட்டோம். தாலிக ஜஸைனாஹும், இது அவருக்கு தண்டனையாக கொடுத்தோம். பிமா கஃபரு, அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்து கொண்ட காரணத்தினால். வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர், என்னை நன்றி மறந்தவர்களை தவிர வேறு யாரும் தண்டிப்போமா? நாம யாரையும் தண்டிப்போம். வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர். அப்ப நீ கஃபூரா இருக்க போனா தண்டனை வரும், நீ ஷக்கூரா இருந்த இன்னும் கூட்டிக்கிட்டே இருக்கும். நீ டெய்லி அழுகு போல, இதுக்கு நான் தகுதி உடையவனா, இன்னைக்கு அழகான இந்த வீட்டுக்கு தகுதி உடையவனா, இந்த ஃபேன் என் தலைமையில ஓட தகுதி உடையவனா, ரப்பே இந்த உணவு சாப்பிட்டு என் தகுதி ஆகிட்டு
கறியும் சோறு கொடுத்து நான் தகுதியா ரப்பே, நீ மன்னிச்சு ரப்பே, ரப்பே நீ மன்னிச்சு. ரப்புல் கஃபூரா நீ இருக்கிற அல்லாஹ், என் தகுதிக்கு மீறி நீ கொடுத்த ரப்பே. நன்றி செலுத்திக்கிட்டே இரு, ஒரு காலம் அல்லாஹ் குறைக்க மாட்டான். ஒரு வீடு இன்னொரு வீடாகும், 2 வீடு 4 வீடாகும், 4 வீடு 8 வீடாகும், அல்லாஹ் குறைக்க மாட்டான். வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர். என்ன நன்றி மறந்தவர்களை தேடி வேறு யாரும் தண்டிப்போமா நாம? அந்த பழக்கமே என்கிட்ட கிடையாதுன்றாங்க. வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர், அந்த பழக்கமே என்கிட்ட இல்லையே, எப்படி தண்டிப்போம் நாம? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஜி என்ன பை அப்ப என்ன செய்யணும்? சதா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, நன்றி செலுத்தி வாழ பழகிக்கும். தெரிஞ்சுக்கலாம். இந்த ரமலானுடைய எல்லா பயனும் நீங்க கேட்டிருப்பீங்க. இன்றைய பயனுடைய சுருக்கம், இந்த மொத்த பயனுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? சிருஷ்டிகளை தனது கட்டாத, சிருஷ்டிகளை எவன் ஐனா இருக்கிறானோ, அந்த சிருஷ்டிகளுடைய சூரத்தை எவன் காட்டிட்டு இருக்கிறானோ, அந்த சூரத்தில் எவன் மௌஜூதா இருக்கிறானோ அவனை பிடிச்சிக்கும், நீ அவனை தனது கட்டிக்கும். அந்த சிருஷ்டிகளை அல்லாஹ் உனக்கு கொண்டு வந்து காட்டுவான், அல்லாஹ் தாலா உண்மையில கொண்டு வந்து காட்டுவான். இந்த ஞானங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தவங்க நம்ம சேஷமா இருக்கு, இந்த ஞானங்களை நமக்கு ஊற்றி கொடுத்தவங்க நம்ம சேஷமா இருக்கு. அந்த ஏசான மறக்காத, அந்த நன்றி நீ மறக்காத. விளைஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் எல்லாமே அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு சில பேர் அல்லாஹ் எங்கேயோ இருக்கான் நான் எங்கேயோ இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஷேഖ்மானுடைய பிச்சை தண்ணி கொடுக்கணும். கோயி எக்கு சபு ஹி சமஜ்தா எங்க பாடு பைத்திருங்க. ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்லாம் முடிஞ்சு இப்பதான் வரீங்க கடைசியா. நீங்க எதுக்கு வந்தீங்க? மெட்ராஸ் இருந்து தூங்குறதுக்கு வந்தீங்களா? பயானம் முடிஞ்சு, இப்போ பயானம் வச்சு இப்பதான் பாட்ட ஆரம்பிக்கிறோம். அப்ப நாங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல. மெட்ராஸ் இருந்து தூங்குறதுக்கு வந்தீங்க. ஷேகுடைய தர்பாருக்கு வந்து போகக்கூடாது, இந்த இடத்துக்கு தூங்க வந்து இங்கே தூங்கி வேண்டியதான். எல்லா பயானம் முடிஞ்ச இவ்வளோ நேரம் மக்களுக்கு எல்லாம் அழுது உட்காந்து எல்லாம் கேட்டாங்க, இல்லை அழுது கேட்டாங்க. பயானம் முடிஞ்ச பிறகு வரீங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, அம்மா அத்தை பிரியாணி ஆக்குறாங்க, ஊருக்கே கொடுக்குறாங்க. பையன் சுத்த போயிட்டான் வெளியே, எங்கடா வருவோம்னா ஆளை காணும். எல்லாம் திண்டு சட்டிலாம் களி வச்சு பண்ணி வந்து நிற்கிறான். விளைஞ்சுங்களா? வருத்தம் வருமா வராதா? இந்த அழகான பயானம் கேட்டால் அவன் கல்வியில் மாற்றம் வருமே. எல்லாம் முடிஞ்ச பிறந்து உட்காந்தா சட்டிலாம் களி வச்சு இப்போ வந்து நிற்கிறான் பையன். அந்த மாதிரி முதல்ல ஆஷிக் தான், அவன் பேரும் ஆஷிக் தான், என்னோட ஆஷிக் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் வந்தால் ஊரை சுற்றிட்டு பயானா முடிஞ்ச போய் கடைசியாக வருது. ஏமா யாரும் பார்த்தியா? சட்டி காலி, பிரியாணி காலி, ஏன்னா பருப்பு சோறு இருக்கு சாப்பிட முடியும். பிள்ளைங்களாம் பயன் செய்வாங்க கேள்வி. பிரியாணி காலி, என்ன செய்யணும்? பருப்பு சோறு, ரசம், பப்புடு அதுதான் கிடைக்கும். நீ என்ன செய்ய முடியும்? வந்தது மெட்ராஸ் இருந்து ஆஷிக் காதலர் தாலீம் வச்சு கலந்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. வந்தா ஏதோ முன்னாடி தர்பார முன்னாடியே உட்காந்து நகரவே கூடாது. ஒரு வடை சாப்பிடணும், ஒரு டீ சாப்பிடணும் கூட வெளியே போகக்கூடாது, முன்னாடி தான் உட்காந்துருக்கு. அஞ்சம்மா நீங்க கை சேதப்படலை, உங்களுக்கு கை சேதம் இல்லை, எனக்கு கை சேதமா இருக்கு. என்னண்டு இவ்வளவு நேரம் கத்துறோம், இவ்வளவு நாட்கள் ரசிச்சாங்களே, அவரு இல்லாம அங்கிருந்து வந்து கேட்க முடியாது. பயானம் முடிஞ்ச பிறகு வராங்களே, கை சேதம் பதினஞ்சா இல்லைம்மா. அதான் சொன்னேன், பயன் தொடர்ந்து கண்டினியூ நடக்கும்னு சொன்னேன். இதுபா कोई मस्त मुझको बना दिया, ओ प्याला मुझको पिला दिया, कोई मस्त मुझको बना दिया, ओ प्याला मुझको पिला दिया, दिया कान में मेरे फूंक कुछ, मुझे जाने क्या वो बना, कोई मस्त मुझको बना गया, ओ प्याला मुझको पिला गया, बना गया वो प्याला मुझको पिला गया, दिया कान में मेरे फूंक कुछ, मुझे जाने क्या वो बना गया. என் ஷேഖனா कोई मस्त मुझको बना गया. நான் அல்லாஹ் விட்டு தூரமா இருந்தேன், இப்ப அல்லாஹ் என் கூட கொண்டு காமிச்சு சதா அல்லாஹ் வச்சு இன்பமா வாழ்ற மாதிரி ஆக்கிட்டான். कोई मस्त मुझको बना गया. அனுபவிச்சு சொல்லுங்க பை, அனுபவிச்சிருந்தா அனுபவிச்சு படிங்க. அது कोई वो प्याला मुझको, இறை ஞானம் எனும் பானத்தை எனக்கு ஊட்டி விட்டார்கள்.
மது குடிக்கிறான் பாத்தீங்களா, சாராயம் குடிச்சான் பாத்தீங்களா, அவன் மஸ்டா வளர்த்துறான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி வரைக்கும் போய் இடிக்கிறான் சவுத்த போய், எருமாட்டுமே பிடிக்கிறான் நவுந்து நில்லு எங்க தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. அது மாதிரி எஜமா குடிச்ச பானத்தை குடிச்சு 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 எப்படி ஆயிட்டேன், துனியா தெரிய மாட்டேங்குது. மொத்த துனியா என் கண்ணை விட்டு ஜமீ கதமோ சே நிக்கலி பவுக்கு சே சாரா சமா நிக்கலா. சிரிசி என் கண்ணை விட்டு காணாம போயிடுச்சு. இப்ப அவ கொஞ்சம் ஊத்துனா காணாம போதுங்கிறான், எதுவுமே எனக்கு ஊத்தி விட்டாங்க, சிரிசி காணாம போயிடுச்சு. மௌலாயி மௌலா ஜஹான் பி பஸ்ம में बैठे तुम्हारे पेशे नजर बैठे. உலகில எங்க உட்கார்ந்து ஓ முன்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணாங்க. कोई मस्त मुझको बना गया, ओ प्यारा मुझको पिला गया. कोई मस्त मुझको बना गया, ओ प्यारा मुझको पिला गया. दिया कान में मेरे फूंक कुछ, எனக்கு காதுல என்னமோ ஊதிட்டாங்க. என்ன ஊதுறாங்க, ஹைபன் மைபன் அல்லாஹ்கா, ஹைபன் மைபன் அல்லாஹ். இந்த ஹைபனும் இந்த மைபனும் அல்லாஹ்வுதாயா. அல்லாஹ் அக்பர். நீ எதை உஜூது நினைக்கிறியோ அது மௌலாது. இந்த உஜூது ஒரு ஷுஊர் இருக்கு பாரு, நான் எண்ணம் இருக்கு பாரு, அதுவும் அவனுக்கு தான். அந்த உணர்வு இல்லை செய்ய முடியும். நான் நீ தெரியற நான் என்ற உணர்வு உனக்கு இல்ல, கருணை கொலை பண்ணிடுவாங்க. என்ன போய் அவருக்கு இருக்குங்க, ஆள் தான் இருக்காருங்க, உணர்வு இல்லாம இருக்கிறார். நான் தான் இந்த ஆளு இப்படி உணர்வு இல்லாம என்ன செய்வாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வாங்கி செத்தான இருக்கானு சாப்பிடுச்சாங்களா தெரியல, கருணை கொலை பண்றதா சொல்லிருக்காங்க. கருணை கொலை பண்ணி அவருக்கு இந்த உணர்வும் இல்லாம இருக்கிறார். அப்ப இந்த உணர்வை கொடுத்தது அவன் கருணை. உன்னை கொலை செய்யாம கருணை புரிஞ்சிருக்காங்க, அவன் கருணையில வாழ வச்சிருக்காங்க. அப்ப மைப்பன் அவனுடையது. இந்த ஞானங்களை ஷேக் உனக்கு கொடுத்து விட்டாங்க. दिया कान में मेरे फूंक कुछ, मुझे जाने क्या हो बना गया. என்னவோ மாத்திட்டாங்க, என்னவோ ஆயிட்டேன்னு தெரியுது. என் முந்தி மாதிரி இப்ப நான் இல்ல, என்ன மாத்திட்டாங்க. ஜபா வித்தியாசம் தெரியுதா இல்லையா பாய்? முந்தி சிரிச்சு கட்டி அடிமையாகி உட்கார்ந்துருந்தோம், ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கோம். அடிமையா உட்காந்து ராஜ வாழ்க்கை வாழ வச்சாங்க. ஷாஹோன்ஸே ஊச்சே அபேயா, அரசர்களுக்கெல்லாம் மேலான வாழ்க்கை. ஏன் அரச மந்திரிக்கு அடிமையா இருக்கிறான், நாளைக்கு கம்தாலும் கம்துவான் அப்படி பயமா இருக்கு அவனுக்கு. நான் யாருக்கும் பயம் இல்லை, ஏன்னா அவனுடைய குலாம் ஆயிட்டான். ஷாஹோன்ஸே பி ஊச்சே அபேயா, அரசர்களை பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டான். ஏன் உங்களுடைய குலாமா எப்ப ஆகிட்டணும், உங்களுடைய அடிமையை எப்ப ஆகிட்டணும், என் அரசருக்கு மேல அரசரை ஆகிட்டேன். चाहों से भी ऊंचे हम हैं यहाँ, ये वो है फकीरी सुन ले मियां. எங்களை ஃபகீர் ஆகிட்டாங்க சர்க்கார். இந்த பணம், இந்த போன் என்னது, இந்த டப்பா என்னது, இந்த தஸ்பீஹ் மிஷின் என்னது, இந்த உணர்வோட இருந்தேன். இப்ப சுத்தமா காலி பண்ணி ஃபகீர் ஆக்கிட்டாங்க, இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதனால இப்ப ராஜாவோட ராஜாவாயிட்டாங்க. இது எப்படியாப்பட்ட ஃபகீரி பாத்தீங்களா? இது ये वो है फकीरी सुन ले मियां, शाहों से भी ऊंचे हम हैं यहाँ, इस मसनद फक्रे आली का सुल्तान गदा है क्या वो. அரசர்களும் எங்கள் காலடியில உட்கார்ந்தாங்க. எந்த சரித்திரமும் இல்ல சூஃபியாக்கள் போய் ராஜாவோட கால முத்த போட்டாங்க. ஆனா ராஜாதி ராஜாக்கள் வந்து இந்த அடிமைகளுடைய கால முத்த போட்டாங்க. சிம்மாசனாதிபர்கள் நகரேந்தியே வந்து ஜெய ஜெயா வெண்பர் கோடி. இவங்க வாசலுக்கு போல அவன் தான் இங்க வந்தான். தலையில தூக்கிட்டு வந்தார் மன்னர். அவருக்கு சீப் அக்பர் பாதுஷா தலையில கொண்டு வர்றார். எதை? ரோஜா பூ கொண்டு வந்து எஜமான் தர்பார்ல கீழே கொட்டி, உங்க கருணை கொடுங்க எஜமானே, இங்க ஒரு பார்வை பாருங்க எஜமானே, எங்களையும் ஒரு பார்வை பாருங்க எஜமானே. அந்த மாதிரி ராஜ வாழ்க்கை இந்த ஃபகீரில் இருக்கு. ஏன் நாங்க எங்க இல்லேன்னு ஆயிட்டோம், எல்லாமே மௌலாதுன்னு ஆயிடுச்சு. யா ஐஷா ஃபகீரி सुन ले मियां, शाहों से भी ऊंचे हम हैं यहाँ, इस मसनद फक्रे आली का सुल्तान गदा है क्या बोलूं, मुझ जैसे बुरे पर बाबे करम.
எப்படி அப்படி ராஜாவை என்னை ஆக்கி விட்டாங்க. சிருஷ்டிகள் எல்லாம் எனக்கு கட்டி போட்டு வந்துருச்சு. கையை நோத்த முடியல, காலை நோத்த முடியல. இந்தான போனா அவன் நிக்கிறான், அந்தான போனா அவன் நிக்கிறான். இவனை தாஜா பண்றதா, அவனை தாஜா பண்றதா, இவனை தாஜா பண்ண அவன் கோச்சவன். என்ன அவனுக்கு முதல் பத்திரிக்கை கொடுத்தாங்க சொல்ற தலையெழுத்து என்னப்பா அந்த பணக்காரன் பத்திரிக்கை கொடுத்தேன், எனக்கு முந்தைய செய்தி வந்துருச்சு. என்ன நீ முதல்ல அந்த பணக்காரன் வீட்டுக்கு போய் பதவி கொடுத்த, நான் இழிச்சவன் என்ன ரெண்டாவது வந்திருக்கேன், நீ அவ்வளவு இழிச்சவன் நானு படம் அவன் காலத்துல வரமாட்டாங்க. யார் எப்படி ரெண்டு பத்திரிக்கை பண்ண முடியாது. இந்த பத்திரிக்கை அவர் விட்டா அந்த பத்திரிக்கை விட்டா கொடுத்து அவருடைய முந்தி வீட்டை கொடுத்து அவருக்கு வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்த எடுத்து வச்சுக்கிறாரு. வா வா சுபானல்ல. ஏன்னா இவரெல்லாம் தன்னை காட்ட ஆசைப்படுறாங்க. அது ஊருக்கே பேர் முதல் பத்திரிக்கை நம்மகிட்ட தான் கொடுத்தாரு. அல்லாஹ் சொல்றேன் ஊருட்டே கேளியா கடைசியா என்ன கேள்வி நான் வர்றேன் கூட ஊரே கூப்பிட்டு எவ்வளவு வர என்ன கூப்பிடுறியாக்கும் அப்படி எல்லாம் கோச்சுக்க மாட்டேன். 100 பேரை கூப்பிட்ட உதவி கூப்பிட்டு எவ்வளவு வரல, கடைசியா வந்துட்டு போய் ஐயா உங்களுக்கு கேள்விதான் பட்டிருக்கு, 4 நாளா பார்த்து தான் இருக்கிறேன், எல்லா போனும் எனக்கு வரதான் செய்யுது. அவன்கிட்ட பேருக்கு இத்தனை பேர்ட்டையும் போய் எல்லாமே கை விட்டாங்க. கடைசியா என்கிட்ட நிக்கிறேன், நான் தான் கடைசி இச்ச வாயன், நான் தான் இச்ச வாயன் உனக்கு கிடைச்சேன். போடா அவங்ககிட்ட போ. யாரு இந்த பணக்காரன் சொல்லு. அல்ல 100 பேர்ட்டு போய் 101 என்கிட்ட வந்தே விளங்கிட்டியா? இப்ப அவனுக்கு ஒண்ணு இல்லை, இப்ப விளங்கிட்டியா? நான் தானே விளங்கிட்டியா? முகத்தாஜ் இலை நான் தானே விளங்கிட்டேல. இப்பயாவது என்கிட்ட வந்தாரு அடியானு நான் வர்றேன் வாட்டம் உதவிக்கு நான் வர்றேன் வா, என் மலக்குகளை அனுப்பிச்சுடுறேன் வா. என்னை ரப்ப நீ சொல்லிட்டியா? இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ் வஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. என்னுடைய வீரர்களை ஒட்டி அனுப்புறேன். ஜிப்ரீல் வருவார், மீகாயில் வருவார், இஸ்ராஃபீல் வருவார். ये वो है फकीर सुन ले मियां शाहों से भी ऊंचे हम हैं यहाँ इस मसनद फक्रे आली का सुल्तान गदा है क्या बोलूं इस मसनद फक्रे आली का सुल्तान गदा है क्या बोलूं मुझे जैसे बुरे पर बाबे करम। वाह 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 जी। हाँ दिया कान में मेरे फूंक कुछ, दिया कान में मेरे फूंक कुछ मुझे जाने क्या वो बना गया। दिया कान में मेरे फूंक कुछ मुझे जाने क्या वो बना गया। இவ்வளவு பெரிய மாற்றத்தை என் காதுல ஒரே ஒரு சின்ன மந்திரம், பெரிய மந்திரம்லாம் சொல்லல சர்க்கார். மந்திரமே 1.5 ஜுசு இருந்துச்சு, யாரு கேட்கறது? 4 ஜுசு இருக்கு மந்திரமே, 15 தாள் இருக்கு, யார் படிக்கிறது? சின்ன மந்திரம் சொல்லிட்டாங்க. என்ன மந்திரம் சொன்னாங்க? மைப்பன் அல்லா மைப்பன் அல்லா மைப்பன் மைப்பன் அல்லாக்கா மைப்பன் மைப்பன் அல்லா ஓடு ஓடு பொழைச்சுக்கோ போ, இதை வச்சுக்கோ பொழைச்சுக்கோ, துன்யாவும் பொழைச்சுக்கோ, கபர்லையும் பொழைச்சுக்கோ, மாஷர்லையும் பொழைச்சுக்கோ. வா 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 நீ மட்டும் இல்ல, இன்னும் 1000 சொல்றதுக்கு இட்டுட்டு போடி போ, வச்சுக்கோ போ. अरे इन्ना शेख मालगार बना दिया कान में मेरे फूंक कुछ मुझे जाने क्या वो बना गया। दिया कान में मेरे फूंक कुछ मुझे जाने क्या वो बना गया। कोई मस्त मुझको बना गया, ओ प्याला मुझको पिला गया। वो फुसूं था उसकी निगाह में कि फुसूं भी जिसको न कह सके। वो फुसूं था उसकी निगाह में कि फुसूं भी जिसको न कह सके। मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया। मुझे खुद नजर वो बना गया, वो नजर मिला के चला गया। मुझे खुद नजर वो फुसूं था उसकी निगाह में कि फुसूं भी जिसको न कह सके। मुझे खुद नजर वो बना गया,
वो नजर मिला के चला गया मुझे खुद नजर वो बना गया நான் எஜமான பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் கடைசியில் என்னையே 1000 பேர் பார்க்குற மாதிரி ஆக்கிட்டாங்க मुझे खुद नजर वो बना गया ओ नजर मिला के चला गया वो शराब उसकी शराब थी ஏ சேகநாயகம் கொடுத்த பானம் குடிபானம் போதை அந்த மது எப்படியாப்பட்ட மது என்றால் ஓ ஹலாலு பீத்தி ஓ பாக்கு பீ இந்த போதை எல்லாம் ஹராமான போதை இது ஹலாலான போதை பரிசுத்தமான போதை அது நஜீஸ் அது மேல பட்டா நஜீஸ் இது பரிசுத்தமான போதை வா 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 இந்த போதை என்ன செஞ்சுச்சு சொல்றாங்க பாருங்க ஜி वो शराब उसकी शराब थी कि हलाल भी थी वो पाक भी वो शराब उसकी शराब थी कि हलाल भी थी वो पाक भी वो था नशा उसका भी नशा कुछ அதோட போதை எப்படிப்பட்ட தெரியுமா मैं खुद को खोया भी पा गया நான் என்னை முற்றிலும் இழந்து விட்டேன் பின்பு அல்லாஹ்வோடு சேர்த்து மீண்டும் என்னை பெற்றுக்கொண்டேன் நான் என்னை நஜீஸான முறையில் இருந்து நான் உட்கார்ந்தேன் இப்ப என்னை இழங்கிட்டு அவனுடைய நானோடு சேர்த்து புதிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி என்னை இழக்க வச்சுட்டாங்க जी वो था नशा उसका भी नशा कुछ कि मैं खुद को खोया भी पा गया कि मैं खुद को खोया भी पा गया दिया मैंने जान भी तन्नु से दिया मैंने दीन भी दिल्लू से என்னுடைய உயிரையும் எஜமான்ட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய உடலையும் ஒப்படைத்து விட்டேன் என் தீனையும் ஒப்படைத்து விட்டேன் என் கல்பையும் ஒப்படைச்சிட்டேன் என் உடல் பொருள் கல்பு தீன் அத்தனையும் ஒப்படைச்சிட்டேன் எஜமா வாங்கிட்டாங்க வாங்கி என்ன செஞ்சாங்க அதை சுத்தப்படுத்தி அந்த கல்புல யாரை உட்கார வைக்கிறோமோ உட்கார வச்சு அந்த ஜிஸ்மில் யாரை உட்கார வைக்கிறோமோ உட்கார வச்சு என் ரூஹுல எந்த காதலை திரிக்கணுமோ திரிக்க வச்சு அதை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் என்ற கொடுத்துட்டாங்க சொல்றாங்க எப்படியா மாத்தி கொடுத்தாங்க என் எஜமான் நீ பட்டறையில கொண்டு போய் காரை போட்டுறோம் பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கி திரும்பி தர்ற மாதிரி கழுவி தர்ற மாதிரி ரிப்பேர் பண்ணி தர்ற மாதிரி எஜமான் தர்பார்ல கொண்டு போட்டுட்டு கிளீன் பண்ணி திரும்பி என்கிட்ட கொடுத்துட்டான் தியா மைனே ஜான் भी तन्नु से ஜான்னா உயிர் தன்னா உடல் சொல்றது ஜி दिया मैंने दीन भी दिल्लू से लिया लेके फिर किया मुस्तरिद इन्हें और कुछ वो बना गया வாங்கி திரும்ப கொடுத்தாங்க வேற என்னமோ ஆக்கிட்டாங்க சொல்றாங்க இருளடைந்த என் உள்ளத்தை இனி ஒளிமயமாக்கிட்டாங்க எந்த உள்ளத்தில எதுவும் தெரியாமல் இருந்துச்சோ இப்ப பௌலாவை பாக்குற மாதிரி ஒட்டமாக்கிட்டாங்க लिया लेके फिर किया मुस्तरिद इन्हें और कुछ वो बना गया इन्हें और कुछ वो बना गया कोई देखना उसे देखना யாரும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என் ஷேக்னா வந்து பாருங்க என்ன நீ இப்படி பைத்தியக்காரமா இருக்கிறாங்க என்ன கத்துறானுங்க எல்லாம் ஒரு பக்கம் வாங்குறாங்க ஒரு பக்கம் குதிக்கிறாங்க இந்த நாரே தக்பீர் போறானுங்க என்னடா இங்க இருக்கு அப்படிங்கிறியா நீ வந்து பாரியா ஒரு 4 நாளைக்கு உட்காரு என்னை விட பைத்தியம் ஜாஸ்தி பிடிச்சிருக்கோம் என்னை விட பைத்தியம் ஜாஸ்தி பிடிச்சிருக்கோம் बन जाएगा दीवाना एकदम कोई घर देखे ஒரு நொடி வந்து பாரு एकदम कोई घर देखे ओ जलवे जाना காதலின் அந்த தஜல்லியை ஒரு நொடி நேரம் வந்து பாரு मुझे सारा है दीवाना என்ன மாதிரி நீ பைத்தியம் பிடிச்சுக்கோ मुझे सारा है मस्ताना நீயும் மஸ்தானா ஆயிரோடி मुझे सारा है दीवाना मुझे सारा है मस्ताना एकदम कोई घर देखे சொல்லி விளங்க வைக்க முடியாதுப்பா என் சகா சொன்னாங்க 10 தோழிகள் இருந்தாங்களாம் 10 தோழிகள் 10 பேர் இல்ல வயசு பிள்ளைங்க எல்லாம் 12 பேர் வயசு பிள்ளைங்க +2 படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா விளையாடுவாளுவ பாத்தீங்களா ஒன்னா வீட்டு செஞ்சுட்டு ஒரே கோன்னு கத்திட்டு சின்ன சட்டியை சோறாக்குவாள் பாத்துறீங்களா கூட்டம் சோறாக்குறது ஆக்கி காலையில இருந்து ஆக்குவாள் நைட்டு வரைக்கும் ஆக்கி வெள்ளம் போட்டு ஆக்கி நமக்கு துணி கொடுமா சாப்பிட்ருக்கேன் 7 வயசு பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டு அதுக்கு விளையாட்டு தட்டுன்னு வச்சுக்கிட்டு அது வச்சு கொடுத்து அது புள்ளி வச்சு எரிச்சு கோன்னு கத்துவாள் அப்புறம் எல்லாம் கண்ணு உட்காந்துக்குவாங்க 5 பக்கம் வந்துக்கிட்டு மல்லிப்பூவே மெல்ல வந்து கிள்ளி போ
மூக்க பிடிச்சி கிள்ளி விடுவாங்க, சேர்த்து விளையாடுவாங்க. ஆடாமல் அசையாமல் தலையை குடிஞ்சுக்கோ விளையாடுறதா நீங்க சொல்றீங்களா? எல்லாம் சேர்த்து ஆட்டம் போட்டு விளையாண்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தி கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? 10 பேர்ல ஒருத்தி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு புருஷன் வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாளா விளையாட்டுக்கு வர மாட்டேங்கிறா. அவ பாட்டுக்கு அங்க இங்க போறா, மேங்கி நிக்கிறா, போன் எடுத்தா 1.5 மணி நேரம் பேசுறா. நீ சுத்தமா மாறிட்ட, பைத்தியம் பிடிச்சிச்சு உனக்கு. எல்லாம் இந்த 9 பேருக்கு கத்துறாள அவள்கிட்ட, உனக்கு என்னடி பைத்தியம் பிடிச்சிச்சு உனக்கு? ஒரு வாரம் அங்க போய் புருஷன் வீட்டுல இருந்துட்டு மெட்ராஸ் போயிட்டு வந்த உடனே ஆளே மாறிட்ட நீ. ஜோடிச்சுக்கிறா, இப்ப தான் போட்டோ அடிச்சுக்கிட்டு இப்ப ஆட்டம் போட்டுருப்பாளுவ, மை போட்டுட்டு போட்டோ வீடியோ காலில் வர்றா, 1.5 மணி நேரம் ஜோடிக்கிறா, 1.5 மணி சேலை 4 மணி நேரம் கட்டுறா. இன்னாடி பைத்தியம் பிடிச்சி உனக்குன்னு கேக்குறான். இன்னாடி ஆச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி என்னடி புதுசா கட்ட நீ அதான் இப்ப சொல்ல முடியாது. போன்டா எல்லாம் 9 பேர் இவளுக்கு கல்றாள். இந்த ஒருத்தி கல்றான் டெய்லி அழு பண்றா, வீடியோ கால மணிக்கணக்கா பேசுறா, அதான் பார்த்து விளையாட்டுக்கே வந்து சேர மாட்டா. விளைஞ்சா இல்லைங்களா? 2வது ஆளு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் 2 வாரம் இருந்து வந்தான் புடிச்சு விட்டு. இப்ப கேட்டாலாம் இவன் அவளும் ஜோடிக்க ஆரம்பிச்சான். இவரு சேர்த்து இப்ப இதை சொல்லவா தெரியும் போட்டுட்டான். இப்ப முதல் ஆள் 2வது கேட்டாலாம் என்ன ஆச்சுன்னு கேட்டே விஷயம் சொல்ல தெரியும் போட்டு சொல்ல வேணாம் அப்படி. இப்ப அவரு போடுற பூசுறா மை பூசுறா, மணிக்கணக்கா போன்ல பேசுறா. 4 மணி நேரம் போன்ல பேச என்ன இருக்கு அப்படி? காலையில ஆசை செஞ்சீங்களா, முடிஞ்சு போச்சு, வச்சிட வேண்டியதுல போனா. புருஷன் 4 மணி நேரம் பேசுறான், எல்லாம் திட்டாளு. அந்த மாதிரிப்பா உனக்கு ஷேகுடைய நிஸ்பத்தே கிடையாது, ஷேகுடைய வாசனையே கிடையாது. இஷ்குனா என்னன்னு தெரியாது, காதல்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. கருவாடு தான் தெரியும். காதலை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நீ அங்க 2 கத்துறான். என்னடா பைத்தியம் முடிச்சிட்டாங்க. நீங்க வந்து பாரு 4 நாள் உனக்கு பைத்தியம். அப்புறம் நாங்களாவது பாட்டு போடுற, நீ டான்ஸ் அடிப்பார். एक दम कोई कर दे के ओ जलवा ये जाना, एक दम कोई कर दे के ओ जलवा ये जाना, एक दम कोई कर दे के ओ जलवा ये जाना, मुझे सारा है दीवाना, मुझे सारा है मस्ताना. என்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சுக்கோ, என்ன மாதிரி மஸ்தானா நீ ஆயிடுவேன். என்ன மாதிரி நீ பைத்தியம் பிடிச்சுக்கோ, ஒன்ன மாதிரி நீ பைத்தியம் ஆயிடுவேன். एकदम कोई कर देखे हालत पे मेरी जाहिद, नादान तू हंसता है. நாதான் மடையனே, என் நிலையை பார்த்து சிரிக்கிற நீ, விடைக்கிற, கேலி பண்ற. சேகத்துல கால முத்தம் போறானோ, மாலை போடுறான் ஒருத்தன் நேரத்துக்கு இருக்கிறான், ஒருத்தன் செல்வ முத்தம் போடுறான், செல்வ தலையில வச்சுக்கிறான், கிறுக்கு பிடிச்சிக்கிறாங்களா, சரியான கிறுக்கனா இருப்பான். என்னை பார்த்து நீ சிரிக்கிற நீ விளைஞ்சுங்களா, நீ வாங்கி வந்தா உனக்கு இது பெரிய கிறுக்கு பிடிச்சி. हालत पे मेरी जाहिद नादान तू हंसता है, घर तुझ पे अगर गुजरे. இந்த நிலை உனக்கு ஒரு நாள் வரட்டும், உனக்கு ஒரு நாள் வரட்டும். அதத்துக்கு ஹாலிய இந்த நிலை உனக்கும் வந்து அந்த காதல் உனக்கும் ஏற்படட்டும். சபிக்கிறேன், நீயும் காதல நாசமா. இஷ்கு கம்பஹத் அப்னா நஹி, நீ இந்த கம்பஹத், நீ இந்த கம்பநாட்டு இஷ்கு எப்ப காதல் கல்புல வந்துச்சோ, இது மனுஷனாவே இல்லை, மாத்திருச்சா என்ன. அந்த மாதிரி உனக்கு வந்தாதானே தெரியும் உனக்கு. जी अगर तुझ पे अगर गुजरे बन जाएगा दीवाना. உனக்கும் ஒரு நாள் வந்தால் அதற்கு ஹாலிய. என்னை திட்டுகிறாயா ஒரு பூஸ்ரீமா, என்னை திட்டுகிறாயா காதல் விஷயத்துல, இதே காதல் உனக்கும் பிடிக்கட்டுமா? காதல் நீயும் பீடிக்கப்படுவாயா? அப்புறம் திட்டுவியா நீ? என்னை பார்க்கணும், வேற வழி இல்லை, வேற சொல்லி விளங்க முடியாது. சொல்லி வச்சா விளங்க முடியும். இப்ப அந்த ஒருத்தி வந்து மீதி 9 பேர்த்து சொல்றா, விளங்குமா ஏதாச்சும் உங்களுக்கு? ஒன்னும் விளங்க. உனக்கு கல்யாணம் ஆட்டு எப்படி சொல்றேன். இப்ப கல்யாணம் முடிச்சு வந்தா இப்ப சொல்லிட்டு மாட்டேன், தெரியும் போட்டுட்டான். அந்த மாதிரி வந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சு, இப்ப ஏன் பைத்தியம் பிடிச்சு சொல்லவா? தெரிய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை போட்டு. कोई देखना
वो शराब है इसकी। कोई देखना उसे देखना, के नजर में उसकी है कीमिया। யாரும் பார்ப்பதா இருந்தா என் ஷேக் வந்து பாருங்க, ஏன் நசர்லயே கீமியா இருக்கு, அவங்க நசர்லயே கீமியா இருக்குடா, கண்ணச்சா 10 பேர் கீழே வந்துருவாங்க. நசரமே உஸ்கே கீமியா, மட்டிய தங்கமா மாத்துறது, இரும்ப தங்கமா மாத்துறதுக்கு பேர் கீமியாங்கிறது. அந்த கீமியா ரசவாதம் என் ஷேக்குடைய கண்ணுலயே இருக்கு. कोई देखना उसे देखना के नजर में उसकी है कीमिया, कि मैं पहले की तरह अब नहीं, मुझे जाने क्या वो बना गया, कि मैं पहले की तरह अब नहीं, मुझे जाने क्या वो बना गया। ஒரு நாட்டியக்காரி இருப்பா, அரசர்கள் சபையில போய் நாட்டியம் ஆடுவாங்கல்ல, அரசர் கொஞ்சம் போர் அடிக்கும்போது கூப்பிடுறா அப்படின்னா அவ அந்த அலங்கரிச்சுட்டு வந்து டான்ஸ் அடிப்பான். அரசர் மந்திரிகள் கொஞ்சம் சந்தோஷமா காசு தூக்கி போடுவான். நாட்டியக்காரி கொஞ்சம் வயசாயிடுச்சு அவளுக்கு, 50 வயசாயிருச்சு அவளுக்கு. இப்ப ராஜா கூப்பிட்டுட்டார், போருக்குலாம் போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி வந்து சபையில டான்ஸ் அடிக்க சொல்லுங்க. கலந்துங்களா, அவளுக்கு மக ஒருத்தி இருக்கிறான், 20 வயசு வாலிப பொன்மணி. இவன் 50 வயசு, தோல்லாம் சுருங்கிடுச்சு. அவ சொன்னாலாம், நீங்க போய் டான்ஸ் அடிக்கிறேன், அதை நானும் கத்துக்கிட்டேன், நான் போய் டான்ஸ் அடிக்கிறேன், உனக்கு தெரியாதுமா அந்த சபையை பத்திலாம் அப்படின்னு. இல்லை நானும் டான்ஸ் அடிக்க போனேன். சரி போனேன், 2 பேரும் போனாங்க. அரசரை இந்த அம்மா இந்த மக இதுக்கு வந்து டான்ஸ் அடிக்கிறேன், நல்லா பழகிச்சு, நல்லா பரதநாட்டியம் அந்த சரி அடிக்கிறான். அவ மொத்த கலையும் சேர்த்து அடிக்கிறான். அரசர் மட்டும் முதல் 1/2 மணி நேரம் அடிச்சு காலெல்லாம் வலிச்சு களைச்சுக்க உட்காந்துட்டா. எல்லாம் தேவையான நல்லதான், பரவாயில்ல, எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்கு. ஆனா சும்மா பயணம் செஞ்ச மாதிரி கேட்போமா. சில பேர் தூங்கி உட்காந்துருக்கு, முடிஞ்சா நாட்டியம் டான்ஸ் முன்னே தூங்க அப்படின்னு சில பேர் தூங்குது, சில பேர் உட்காந்துருக்கு. சில பேர் கொட்டாயில விட்டா வாய் பழக்குது. எல்லாம் எவ்வளோ நேரம் முடிஞ்சா இல்லையா, சரி முடிஞ்சா, பாட்டு முடிஞ்சா. இப்போ அவளை அடிக்க சொல்லுங்கட்டாங்க. யாரு? அம்மா. அவ சபையில ஏறிட்டா, தக்க தை தக்க தாண்டா வர மொத்த சபையை சேர்ந்து ஆடுது, மொத்த சபையை சேர்த்து அவள் சேர்த்து ஆடுது. எல்லாம் மந்திரில காசு அள்ளி போடுறாங்க, தூக்கி வீசான எல்லாம். அவளுக்கு மண்டை பிச்சு வந்து கேட்டா, என்னமான்னு ஆட டான்ஸ் அடிக்கிற கண்ணடிகள் இருக்கு பாவித்தேன். அப்படி பார்த்து ஒரு பார்வை பார்த்தாலும் இல்லையா, அவன் ஆடுறான். இந்த மந்திரி பார்த்து அவன் ஆடுறான், டான்ஸ் அடிக்கிறான். அந்த கண்ணுல போத இருந்துச்சியா, நீ எப்படி பாக்கணுமோ அப்படி அந்த கண்ணு அடிச்ச உடனே, அரை கண்ணு அடிச்ச உடனே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சது. அவனுக்கு மொத்த பேர் சேர்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி புதுசா பயன் செஞ்சவங்க கௌசலாயத்துடைய மகனார் பயன் செஞ்சாங்க, எல்லாம் தலையை கீழே போட்டாங்க. எஜமா எந்திரிச்சாங்க, 2 வார்த்தை தான் பேசுனாங்க, மொத்த சபையை கதறது. அதனால போதை அந்த அந்த அவங்க கொடுத்த போதை பொருள்ல இல்ல, அவங்க கண்ணுல இருந்துச்சு அந்த போதை. कोई देखना उसे देखना के नजर में उसकी है कीमिया. அவங்க பார்வையில, அந்த அருள் பார்வையில, அந்த கருணை பார்வையில எங்களை மாற்றக்கூடிய போதை இருந்துச்சு. कि मैं पहले की तरह अब नहीं, मुझे जाने क्या वो बना गया, मुझे जाने क्या वो बना गया. என்ன எல்லாம் மாத்திட்டாங்க என் சேகனாய் ஜி. अजब उसकी बातों में बात थी, कि छुपी हुई कोई जात थी. அவங்க பேச்சுக்கள்ல ஒரு ரகசியம் என்ன இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு தாத்து மறைஞ்சிருந்துச்சு. அதுல ஒரு தாத்து மறைஞ்சிருந்துச்சு. அந்த பேச்சுக்குள்ளார ஒரு மௌலா இருந்தா உள்ள, அதுதான் எங்களுக்கு கிளப்பி விடுச்சு, இல்லாமல் ஆக்கிருச்சு கிடையாது. மத்த பேச்சுலாம் வெறும் பேச்சா இருந்துச்சு. खुदा के वास्ते, खुदा के लिए जब तेरे बन जाए तकरीरी, நீ தில் துஹல் ஜாத்தே, உன்னுடைய நீ நவுந்துகிட்டு அல்லாஹ்வை பேச வச்சிரு, உள்ளங்களை ஒரு ஆட்டு ஆட்டிடும், கல்புகளை குலுக்கி விட்டுறாது. நீ எப்ப நவுந்துக்கிறியோ அப்ப பாரு வேடிக்கைட்டா. அஜப் உஸ்கி பாத்தோं में बात थी कि छुपी हुई कोई जात, அந்த जात உள்ள மறைஞ்சிருந்துச்சு ஜி. अजब उसकी बातों में बात थी, कि छुपी हुई कोई जात थी, के पते थे सारे खुले हुए, वो बता के सबको पता गया. पते थे सारे खुले हुए,
எல்லா அல்லாஹ்வுடைய அடையாளங்களும் திறந்துதான் கிடந்துச்சு. ஐயமின் ஆயத்தின் தமுர்ருன அலைஹா, எத்தனையோ அல்லாஹ் எமர்ருன அலைஹா, எத்தனையோ அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர் கடந்து செல்கிறார். ஓ மன்ஹா வாஃபிலூன், பார்க்காம போயிருக்கிறார். ஒவ்வொரு வஸ்துவும் அவனை அறிவிக்கக்கூடிய அத்தாட்சியா தான் இருக்கு. அதை பார்க்காம போயிடுறாங்களே, ஐசேதம். என் சேகனை என்ன காமிச்சு கொடுத்தாங்க? ஒன்னொன்னு மௌலா ரசிக்கக்கூடிய பாதை. ஒவ்வொரு அணுவிலையும், ஒவ்வொரு குண்டூசியிலையும், ஒவ்வொரு மல்லிகைப்பூலையும், ஒவ்வொரு ரோஜா பூலையும், எல்லா வஸ்துக்களும் எஜமானப்பா கத்து கொடுத்துட்டாங்க. அப்ப ஒன்னொன்னையும் மௌலாப்பா கத்து கொடுத்தோம். இப்ப அதே பொருள் தான் எங்க முன்னாடி. எந்த பொருள் எங்க அல்லாஹ்வை மறைச்சுச்சோ இப்ப அதே பொருள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய பொருள் ஆயிடுச்சு. எந்த வியாபாரம் எங்க அல்லாஹ்வை மறைச்சுச்சோ இப்ப அதே வியாபாரம் அல்லாஹ்வை காட்டுற வியாபாரம் ஆயிடுச்சு. எந்த வஸ்துக்கெல்லாம் அல்லாஹ் நினைவை மறைக்க வச்சுச்சோ அதே வஸ்து அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய வஸ்து. வா வா சொல்லுங்க. के पते थे सारे खुले हुए वो बता के सबको पता गया, के पते थे तारे खुले हुए वो बता के सबको पता गया, कोई एक को सब ही समझता था, कोई सबको सब उसे छोड़ कर. சில விலகிட்டாங்க. அந்த ஒருவன் தான் எல்லாமாக மாறிவிட்டான். வானமாக வந்தான், மாறினான். சூரியனாக மாறிவிட்டான், மனிதனாக மாறிவிட்டான். அந்த ஹக்கு தான் ஹல்காக மாறிடுச்சு. ஃபுல்லா அவன் தான் இருக்கிறான். ஹக்கு தான் இருக்கு, ஹல்கு இல்லவே இல்லை என்று அவன் சிருஷ்டியாக மாறி விட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஒரு சில பேர் ஹக்கு தாலா 7 வானத்துக்கு மேல இருக்கிறான், நாம இங்க இருக்கிறோம், சிருஷ்டிக்கு அல்லாஹ்வுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இப்படி சில பேருடைய அகீதா இருக்கு. உலகமே இப்ப 2 பிரிவா இருக்கு. ஆனா என் ஷேഖுடைய பிக்சர் எப்படி समझता था, कोई सबको सब उसे छोड़ कर, वही वो है सब है ये सब है, सब में ये सब नहीं, ये सबों में ऐसा बता गया. அவன் இந்த எல்லாத்திலும் இருக்கிறான். ஆனா அவனாகத்தான் இருக்கான். அவன் இவனாக மாறவில்லை, இவன் அவனாக மாறவில்லை. वही वो है, यही ये है, वही वो है. वो कौन है? यहाँ सब में है. वही वो है सब में ये सब नहीं, ये सबों में ऐसा बता गया. वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया. कोई एक को सब ही समझता था, कोई सबको सब उसे छोड़ कर, वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया. वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया. இதை வெறும் நசமா பார்க்க கூடாது, வாழ்க்கை பாடம் இது. இங்க இருந்து போகும்போது மௌலாவை கூட எடுத்துட்டு போகணும். வண்டியில் ஏறினா வண்டியில மௌலாவை பார்க்கணும், டிரைவர்ல மௌலாவை பார்க்கணும், காணும் இடமெல்லாம் மௌலாவை பார்க்கணும். அந்த மஸ்தை எடுத்துட்டு போகணும் இங்க இருந்து போகும்போது. இல்ல வந்த மாதிரியே திரும்பி போனீங்க, எந்த அர்த்தமும் இல்லை. वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया. போனீங்க வாப்பா அம்மா அப்பா அல்லா மௌலா பார்க்கணும், மனைவியில மௌலா பார்க்கணும். காணும் இடமெங்கும் அவனை பார்க்கற அந்த பாக்கியத்தை கூட எல்லாம் கேட்கணும். காணும் இடம் காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதை காண்பதும் தன் அருதயவே செய்யுது. என் இதயம் அதின் இன்னுயிரே செய்யுதே நூறி, என் இதயம் உம்மை தேடுவதே செய்யுதே நூறி. அந்த உணர்வு கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை நம்ம அனைவருக்கும் தருவானாக. அதே உணர்விலே வாழக்கூடியவரை அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக